நம்ம படைத்து நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ஏக இறைவனான பரம்பொருள் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நாம் வாழ பிறந்திருக்கோமா சாக பிறந்திருக்கோமா அப்படி ஒரு கேள்வி வச்சே அப்படி இருக்கு. நாம் வாழ பிறந்திருக்கிறோமா சாக பிறந்திருக்கிறோமா அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரியும், வாழ தான் பிறந்திருக்கோம். அதான விருப்பம், வாழணும். அதுதான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஓடி ஓடி உழைக்கிறோம். இரவு பகல் பார்க்குறது இல்லை, வாழணும். அப்படி இந்த வாழ்க்கையை தேடிட்டு இருக்கோம். ஆனால் வாழ்கிறோமான்னு தெரியாது. வாழ்க்கையை தேடிட்டு இருக்கோம், வாழ்றதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். பொருளீட்டுறோம், சம்பாதிக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம். நாளைக்கு நல்லா இருப்போம்னு நினைக்கிறோம். இன்றைக்கி வாழ்கிறோமோ இல்லையோ நாளைக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கை ரொம்ப முக்கியமாக இருக்குது. வாழன்ற விருப்பம் தான் இருக்குது. சாகன்ற விருப்பம் யாரும் கிடையாது இல்லையா? ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சூட்சமம் இருக்குது. வாழ பிறந்திருக்கோமா சாக பிறந்திருக்கோமானா வாழ தான் பிறந்திருக்கோம். ஆனால் சாவுங்கிறது விதிக்கு உட்பட்டது இல்லையா? ஒவ்வொரு மனிதனும் இறந்தே ஆக வேண்டும், ஒவ்வொரு உயிரும் இறந்தே ஆக வேண்டும். அப்போ ரெண்டுத்தையுமே என்ன பதில் வரும்? அப்படி வாழணுமா சாகணுமா? வாழணும். ஆனால் இறப்பு அப்படிங்கிறது ஒவ்வொருக்கும் விதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் விதிக்கப்பட்டிருக்கு. நேரங்கிறது மரணம், காலங்கிறது வாழ்க்கை. இந்த காலத்தவணைக்குள்ள உங்களில் செயலில் அழகானவர் யார்? உங்களில் செயலில் அழகானவர் யார்? செயல்னா என்ன? அழகான செயல்னா புண்ணியம். புண்ணியத்தை சம்பாதிக்கக்கூடியவர் யார் என்று சோதிப்பதற்காக உங்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்ற விருப்பம் இருக்குது, சாகின்ற விருப்பம் யாரும் கிடையாது. ஆனால் மரணம் வருது, நிகழதான் செய்யுது இல்லையா? மனிதர்களை மரணம் நிகழுது. நமக்கு நெருக்கமானவர்கள், பிரியமானவர்கள் மரணம் வரும்போது துக்கப்படுறோம், மனம் சங்கடப்படுது. மரணிக்காமல் இருக்கலாமே, தள்ளி போயிருக்கலாமே தோணுது இல்லையா? குழந்தை நம்முடைய பிள்ளைகள் இறந்தால் சின்ன வயசாச்சு, இப்பயே மரணமான்னு கேட்குறோம். அப்பா இறந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ்ந்துருக்கலாமே அப்படின்னு தோணுது. அப்போ எவ்வளோ வயசானாலும் மரணத்தை யாரும் விரும்புறதில்லை, இன்னும் வாழணும் தான் விரும்புகிறோம். ஆனால் மரணம் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது. அப்போ வாழ்க்கைன்றது விருப்பமாக இருக்குது. ஆனால் சாக அப்படிங்கிறது, இறப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுக்கும் விதிக்கப்பட்டது. ஆனால் எல்லாரும் தினத்தோடுது எப்படியாச்சும் வாழ்ந்துடணும். ஒரு ஒரு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்குறோம். என்ன செய்கிறோம்? உயிரை காப்பாற்றுங்கிறோம். எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு அர்த்தம். எப்படியாச்சும் வாழணும், எப்படியாச்சும் காப்பாற்றுங்க. எவ்வளோ செலவானும் பரவாயில்ல சொல்கிறோமா இல்லையா? எவ்வளோ செலவானும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம போராடுறோம். ஒரு வைத்தியம் இல்லை, இன்னொரு வைத்தியத்துக்கு, இன்னொரு மருத்துவத்துக்கு, என்ன எங்கெல்லாம் ஓடி அலைகிறோம், எப்படியாச்சும் காப்பாற்றுன்னு நினைக்கிறோம். அப்போ வாழ தான் விரும்புகிறோம், வாழ வைக்கணும்னு விரும்புகிறோம். யாரும் சாக விரும்புறதில்லை. அப்போ இறப்புங்கிறது யாரும் விரும்பாத ஒரு விஷயம் இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்வது தான் விதி இல்லையா? இப்போ சாகா வரம் அப்படின்னு ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கலாம். சாகா வரம் வேணுமா அப்படிங்கிற நினைச்சுவோம். எல்லாருக்கும் என்ன தோணும்? வேணும், சாகா வரம் வேணும். இயற்கைக்கு புறமானது, வேதத்துக்கு எதிரானது, இறைவனுக்கு எதிரானது. ஆனாலும் சாகா வரம் வேணுமானா எல்லாரும் விரும்பும். ஆமாம், அதான் வேணும். அப்படி ஒன்று இருந்தால் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ண பார்ப்போம் இல்லையா? நீ உலகத்தில் எல்லா கோடீஸ்வரனும் பரிசீலனை நிற்பாங்க அந்த வரம் வாங்குறதுக்கு. சாகா வரம் வேணும். ஏன்னா நான் நிறைய சம்பாரித்து வச்சுருக்கேன், நிறைய சேர்த்து வச்சுருக்கிறேன், நான் வாழணும். அப்போ நான் சாகா வரம் இருந்தால் எப்படி இருக்கும் இல்லையா? ஆன்மீகத்தில் அதுவும் போதிக்கிறாங்களே, சாகா வரம் வேணுமான்னு கேட்குறாங்க. மரணம் இல்லாத பெருவாழ்வுன்னு சொல்கிறாங்க. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, எந்த அளவுக்கு அதில் நியாயம் இருக்குது அப்படின்னு பார்க்க. இப்போ சாகா வரம்னா என்ன, மரணம் இல்லாத வாழ்வுனா என்ன? மரணம் இல்லாத பெருவாழ்வு, சாகா வரம், ரெண்டுத்துக்கு என்ன வேறுபாடு? அப்போ ஒவ்வொரு மனிதனும் மரணித்தே ஆக வேண்டும், இது விதி, இது வேத வாக்கு. ஆனால் மனிதன் என்ன விரும்புகிறோம்? நீண்ட ஆயுசு வாழணும் அப்படின்னு விரும்புகிறோமா இல்லையா? வெறும் சொல்கிறான், அவர்கள் நீண்ட ஆயுசு வாழ விரும்புகிறாங்க, 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் விரும்புகிறாங்க. 1000 ஆண்டு வாழ்ந்தாலும் மரணத்தை தப்பிக்க முடியாது. 1000 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் மரணத்தை தப்பிக்க முடியாது.
அப்போ மரணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் விதிக்கப்பட்டிருக்கு. மரணத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம அறிவை கொண்டு நான் வாழ்வை நோக்கி போயிட்டுருக்கேன், நான் வாழ போகிறேன், வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஞானம் என்ன சொல்லுது, விதி என்ன சொல்லுதுன்னா நீ மரணத்தை நோக்கி போயிட்டுருக்க அப்படின்னு. அப்படிதானே? நான் வாழை நோக்கி போயிட்டுருக்கேன், வாழ்க்கையை நோக்கி போயிட்டுருக்கேன், வாழ்க்கையை தேடிக்கிட்டு இருக்கிறேன், முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் வாழவே இல்லை. ஏன்னா எப்போ துன்பமும் கஷ்டம் இல்லாத ஒரு நிலை இருக்குதோ அதுதான் வாழ்க்கை. ஆனால் வாழ்க்கையில் துன்பம் கஷ்டம் இல்லாமல் இல்லை. சோதனைகள் இருக்குது, கஷ்டம் இருக்குது, வறுமை இருக்குது, நோய் இருக்குது, சங்கடங்கள் இருக்குது. இப்போ மனம் அமைதியான நிலையே இல்லை. ஆனால் மனம் ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்குது, அமைதியை தேடிட்டு இருக்கு. அப்போ அந்த அமைதி தான் வாழ்க்கையா? இப்படி அமைதியை தேடுது. அப்போ அமைதி தான் வாழ்க்கையானா அமைதி தான் வாழ்க்கை. அமைதி இங்கே இருக்கானா இல்லை. உலக வாழ்க்கையில் இது சோதனைக்களம். உங்கள் மனைவி மக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, கணவன் பிள்ளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு, இது அலங்காரமாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு சோதனைக்களம். இந்த சோதனையிலிருந்து நம்ம மீளும் போது தான் நமக்கு அந்த வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும். அப்போ ஒவ்வொரு மனிதனும் வாழ விரும்புகிறோம், சாக வெறுக்கிறோம். சாகது யாரும் விரும்புறதில்லை. ஆனால் வெறுத்தாலும் அது நிகழ்ந்தே தீரும். அப்படி தானே? அப்படி ஏதாச்சும் எந்த மதத்துலையாவது சொல்கிறாங்களா, இந்த மதத்துக்கு வந்துட்டா, எங்கள் மதத்துக்கு வந்துட்டீங்கன்னா அவங்க சாகவே மாட்டீங்க, சாக வாரம் கொடுத்துருவோம் சொல்லுவாங்களா? அப்படி யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா மதம்ங்கிறது நாமளாக உருவாக்கி கொண்டது. வேதத்துக்கு உட்பட்டது தான் விதி. இயற்கை எல்லாமே வேதத்துக்கு உட்பட்டது, ஏற்கனவே விதிக்கப்பட்டது. இப்போ வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அத்தியாயம் 2 94 95 96 வரைக்கும் இந்த குர்ஆன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்குது, இம்மைக்கு மறுமைக்குமானதாக இருக்குது. அதாவது இறப்புக்கு பின்னாடியும் எப்படி வாழணும், இம்மைக்கு மறுமைக்கான வழிகாட்டுதல். படைப்பின் நோக்கம் என்ன, படித்தவன் யார், அவனுடைய விருப்பம் என்ன, சரியா? அப்போ செயலுக்கான கூலி என்ன அப்படிங்கிற விஷயத்த நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்குது. மனசாட்சிக்கான ஞானத்தை அறியக்கூடியதாக இருக்குது. 294 அல்லாவிடத்தில் உள்ள சொர்க்கம் உங்களுக்கே சொந்தமானது, வேறு மனிதர்களுக்கு கிடையாது என்று உரிமை கொண்டாடுவதில் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் மரணத்தை விரும்புங்கள் என்று கூறுவீராக. அதாவது ஒவ்வொரு மதம் என்ன சொல்லுது, எங்கள் மதத்துக்கு வந்துட்டா சொர்க்கம். இப்படி ஒவ்வொரு மதமும் எங்கள் மதத்தை நீங்கள் பின்பற்றீங்கன்னு சொன்னால், எங்கள் சடங்கை நீங்கள் பின்பற்றீங்கன்னு சொன்னால், எங்கள் கடவுளை நீங்கள் ஏற்றுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சொர்க்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மதமும் சொல்லுது. ஒவ்வொருத்தரும் தன்னை தூய்மையாளர்களாக காட்டுறாங்க. அவன் மதத்தின் அடிப்படையில் புண்ணியமா, செயல் அடிப்படையில் புண்ணியமா? இப்போ சொர்க்கம் யாருக்கு? இறைவன் என்ன சொல்ற, இறைவனிடத்தில் உள்ள சொர்க்கம் உங்களுக்கே சொந்தமானது, ஒவ்வொருத்தரும் தனித்தனியா என்று நீங்கள் சொந்தமானது என்று வேறு மனிதர்களுக்கு கிடையாது என்று உரிமை கொண்டாடுவதில் நீங்கள் உண்மையாளர் இருந்தால் மரணத்தை விரும்புகின்றான், இறந்துருங்கிறான், உயிரை விட்டுருங்கிறான். நமக்கு அந்தளவு தைரியம் இருக்கா? இது எனக்கு சொர்க்கம்தான் நிச்சயம், நான் எந்த பாவம் செய்யலை, நான் எந்த அநியாயம் பண்ணல, எந்த வரம் மீறலை, யாருக்கு எந்த துரோகம் பண்ணலை, நான் உண்மையாக இருக்கேன், நான் நியாயமாக இருக்கேன், நான் புண்ணியத்தை மட்டுமே சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம உள்ளம் சொல்லுவா, மனசாட்சி சொல்லுமா? அப்படி சொன்னால் மரணத்தை விரும்பலாம். இறைவன் சொல்கிறேன், நீங்கள் உண்மையாளராக இருந்தீங்கன்னா, நியாயமானதாக இருந்தீங்கன்னா, சத்தியவான்களாக இருந்தீங்கன்னு சொன்னால், புண்ணியம் மட்டுமே உங்கள்கிட்ட இருக்குது, பாவமே நீங்கள் செய்யாதவளாக இருந்தீங்கன்னு சொன்னால் சொர்க்கம் உங்களுக்கு தான். அப்படியே உங்களுக்கு சொர்க்கம் உங்களுக்கு மட்டும்தான், வேறு மனிதர் கிடையாது. நீங்கள் உரிமை கொண்டாடி உண்மையாளராக இருந்தால் இறந்துருங்க, உயிரை விட்டுருங்க, மரணத்தை விரும்புங்க இல்லையா? ஆனால் அவர்கள் கரங்கள் முற்படுத்தி வைத்த தீவிரியின் காரணத்தால் அவர்கள் அதை விரும்பவே மாட்டார்கள், மரணத்தை விரும்ப மாட்டாங்க. அப்போ யாரும் மரணத்தை விரும்புறது இல்லை. காரணம் என்ன? மனசாட்சி சொல்லுது, இறந்துட்டா நரகமா சொர்க்கமா நமக்கு தெரியல, ஆனால் நிறைய பாவம் செஞ்சுருக்கோம், வரம் மீறி இருக்கோம், அநியாயம் பண்ணியிருக்கோம். இந்த உலக வாழ்க்கை அதுதானே. பெரும்பாலும் உலக வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை எப்படின்னா வரமீறுதலான வாழ்க்கையும், பொய் சொல்கிற வாழ்க்கையும், புரட்டான வாழ்க்கையும், புறம் பேசுகிற வாழ்க்கை தான் இருக்கு. இப்போ பாவத்தின் அடிப்படையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். புண்ணியங்கிறது நமக்கு தெரியல, புண்ணியத்தை தேடி போகிறோம். இப்படி பாவத்துக்கு பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறோம். மதத்தின் அடிப்படையில், சடங்கு அடிப்படையில் பாவத்துக்கு பரிகாரம் செய்கிறேன், புண்ணியத்தலத்துக்கு போகிறேன், வழிபாடுத்தலத்துக்கு போகிறேன், அங்கே புண்ணியம் சம்பாதிச்சு நினைக்கிறோம். இதுன்னு சொல்கிறான், பாவம் புண்ணியம் உங்களுடைய உள்ளத்தில் தான் இருக்குது, அது உணர்வாக இருக்குது, அது உள்ளட்சத்தில் இருக்குது, பயபக்தியில் இருக்குது. அதில் உங்களுடைய மனசாட்சி நீங்கள் கேட்டு பாருங்கள், நீங்கள் நியாயமாக இருக்கீங்களா அநியாயமாக இருக்கீங்களா? உங்களுக்கு இடையில, உறவுக்கு இடையில, நட்புக்கு இடையில, வியாபாரத்தில் உங்களுக்கு இடையில நீங்கள் புண்ணியம் சம்பாதிக்கலாம், பாவம் சம்பாதிக்கலாம். அப்படி நான் பாவமே சம்பாதிக்கல, புண்ணியம் மட்டும் தான் சம்பாதிப்பேன்னு சொன்னால் நீங்கள் வந்துருங்கிறான், இறந்துருங்க, வாங்க, உங்களுக்கான சொர்க்கம் இருக்குது. ஆனால் பயம் இருக்குது. எப்படி?
நான் இங்கே சம்பாரித்து வச்சதெல்லாம் விட்டுட்டு போயிடுவானோ கவலை இருக்குல்ல. என் உறவுல விட்டுட்டு போகிறேன், நான் சம்பாதிச்ச சொத்து சுகம் இல்லையா, நிறைய சேர்த்து வச்சுருக்கேன், இதெல்லாம் நான் எப்படி விட்டுட்டு போகிறது, இதெல்லாம் நான் அனுபவிக்கணுமே. இப்போ கரங்கள் முற்படுத்தி வைத்தது என்னது, பெரும்பாலும் பாவம். நம்ம நினைக்கிறோம் பணம் சம்பாரித்து வச்சுருக்கேன், சேர்த்து வச்சுருக்கேன், பொருள் சேர்த்து, அவ்வளோ பாவத்தடிப்பில்லை தானே, அவ்வளவும் வரமீறி சம்பாதிச்சது, அநியாயம் பண்ணி சம்பாதிச்சது, நியாயம் இல்லாத. ஆனால் நியாயம்ன்றது அறிவு சொல்லுது, ஆனால் வேதம் சொல்லுது நீங்கள் சேர்த்து வச்சது எல்லாமே நியாயம் இல்லாது, அவ்வளவும் நீங்கள் அதை நம்பி வாழ்ந்துட்டுருக்கீங்க, அதுதான் உங்களை பாதுகாக்க நினச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா. அப்போ அவர்கள் கரங்கள் முற்படுத்த தீவினையின் காரணத்தால் அவர்கள் அதை விரும்ப மாட்டார், எதை, மரணத்தை விரும்ப மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹ் அந்த அநியாயக்காரரை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். மரணத்தை யாரெல்லாம் விரும்பலையோ அவர்கள் அநியாயக்காரர்கள்னு சொல்கிறான். அதுக்கான மரணத்தை விரும்ப உடனே நம்ம மரணத்தை அடையணும் அவசியம் இல்லை, அது வரும், நம்மளை வந்து அடையும். ஆனால் அந்த மரணத்துக்கு முன்னாடி நாம் என்ன செய்கிறோம், எதை சேர்த்து வச்சுட்ருக்கோம், பொருளையா அருளையா, பாவத்தையும் புண்ணியத்தையும், பாவம் பண்ணி சேர்த்து வச்சிருக்கோமா அல்லது அருளையும் பொருளையும் சேர்த்து. அப்போ நமக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்குல்ல. இன்னும் அவர்கள் மற்ற மனிதர்களையும் இணை வைப்பவர்களையும் விட, யாரெல்லாம் தங்களை பரிசுதான் சொல்கிறாங்களோ அவர்கள் மற்ற மனிதர்களையும் இணை வைப்பவர்களையும் விட வாழ்க்கையில் பேராசை உடையவர்களாக இருப்பது காண்பீர். வாழ்க்கையில் பேராசை உடையவர்களாக இருப்பது நீர் நிச்சயமாக காண்பீர்கள். எது பேராசை? ஆசைங்கிறது வாழணுன்றது ஆசை, பேராசைங்கிறது சாகா வர வேண்டும், எப்படி 1000 வருஷம் வாழணும், அது பேராசை தானே. வாழ்றது ஆசை, விருப்பம் எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யுது, ஆனால் சாகவே கூடாது அப்படிங்கிறது பேராசை இல்லையா. அப்போ இன்னும் அவர்கள் மற்ற மனிதர்களையும் இணை வைப்பவர்களையும் விட வாழ்க்கையில் பேராசை உடையவர்களாக இருப்பதை நீ நிச்சயமாக காண்பீர். அவர்கள் ஒவ்வொருவரும் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். 1000 வருஷம் வாழணும் இல்லையா. அப்போ கூட நான் மனுஷரா இருபது சொல்கிறான் ஆசைப்படைய, ஆனால் அப்படி அவர்களுக்கு நீண்ட வயது கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. எப்படி மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது. நீண்ட வயசு கொடுக்கப்பட்டாலும் மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது. மரணங்கிறது ஒரு தண்டனை. யாருக்கு? உலக அடிப்படையில் முழுகி உலக வாழ்க்கையை விரும்பி ஆசையில் வாழக்கூடியவங்க அது ஒரு தண்டனையாக தான் இருக்கும், வேதனையாக இருக்கும். இப்படிதானே. ஏன்னா பொருள் அடிப்படையில் வாழ்ந்துட்டு இருக்கோம், பொருள் தான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கோம், உலக வாழ்க்கையில் முழுகி போயிட்டோம். அப்போ இந்த உலக வாழ்க்கை யார் விரும்புகிறார்களோ அவருக்கு மரணம் என்பது ஒரு தண்டனையாக இருக்கும். யார் மறுமை விரும்புகிறார்களோ அவர் மரணம் என்பது ஒரு சுகமாக இருக்கும் இல்லையா. நம்ம அடுத்து பார்ப்போம். இன்னும் அல்லாஹ் அவள் செய்வதை பார்த்தவனாக இருக்கின்றான். அப்போ நம்ம வாழ பிறந்திருக்கோமா சாக பிறந்திருக்கோமா அப்படின்னா இந்த 2 கேள்விக்குமே எது பதில் அப்படின்னா வாழ தான் பிறந்திருக்கோம், ஆனால் சாகங்கிறது இறப்புங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு. அப்படிதானே. இறைவன் சொல்கிறான் நீ சாக தான் பிறந்திருக்க, உங்களுக்கு மரணம் விதிக்கப்பட்டு தான் காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறான். உங்களின் செயலில் அழகானவர் யார் என்று சோதிப்பதற்காக மரணத்தை விதிச்சுட்டு தான் வாழ்க்கை கொடுத்துக்கின்றான். மரணம் ஏற்கனவே விதிக்கப்பட்டாச்சு. அப்போ நம்ம எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்? நம்ம பொருளை தேடி ஓடுறோம், வாழ்க்கையை தேடி ஓடுறோம், ஆனால் மரணம் நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் செஞ்சுருக்கிறோமா? எப்படி நமக்கு தெரியும் மரணம் நம்மளை தேடி வந்து? எப்போ தெரியும்? நம்ம வயசு கூடிக்கிட்டே இருக்குல்ல. அப்போ வயசு கூட கூட நமக்கு காலம் நெருங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னா மரணம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஆனால் யாரும் விரும்புறதில்லை, ஆனாலும் அது விதி இல்லையா. அப்போ சாகாவரம் வேணுங்கிறது ஒரு விருப்பம். அது எங்கேயாச்சும் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படலை. அப்படி இருந்தால் அதை தேடி நிறைய பேர் போவாங்க, எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவோம். இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டாச்சும் நான் அந்த உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படி தானே. இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு போய் தானே செய்கிறோம், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல உயிரை காப்பாற்றுங்க, லட்சக்கணக்கில் கொடுக்குறோம் இல்லையா. இன்னும் சொல்லலாம் என் உயிரை எடுத்துகிட்டு அவர் உயிரை காப்பாற்றுக்கிறோம். அப்போ அந்த உயிரை காப்பாற்றுறது நம்ம போராடிட்டு இருக்கோம். அப்போ சாகாவரம் ஒன்று இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? லட்சாதிபதிகளும் கோடீஸ்வரர்களும் இருக்கும், இல்லாத கூட சொல்லுவாங்க நான் எவ்வளோ இருந்தாலும் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்றேன், எனக்கு அந்த வரம் மட்டும் வாங்கி கொடுத்துரு அப்படிதானே. சிரிச்சு பார்ப்பேன். அப்படி ஒன்று இருந்தால் என்ன ஆகும்? 2 விஷயம் இருக்குது. சாகாவரம்னு ஒன்று இருக்குது, மரணமில்லா பெருவாழ்வுன்னு ஒன்று இருக்குது. நம்ம அதை எடுத்து பார்ப்போம். இந்த சாகாவரத்தை பார்ப்போம். 21:35 ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைப்பது என்பதாக இருக்கிறது. ஒவ்வொரு மரணத்தை அடைந்தே ஆக வேண்டுங்கிறான். சாகாவரம்லாம் கிடையாது, இது வேதத்துக்கு புறமானது இல்லையா, இறைவனுக்கு எதிரானது, இயற்கைக்கு மாறானது. சாகா வராமல் படிக்கிறது. அப்போ ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைப்பது என்பதாகவே இருக்கிறது. பரீட்சைக்காகவே கெடுதி நன்மை கொண்டு நாம் உங்களை சோதிக்கின்றோம், பின்னர் நம்மிடமே நீங்கள் மீட்கப்படுவீர்கள். பரீட்சைக்காக உங்களை நன்மை தீமை கொண்டு சோதிக்கிறோம், நம்மிடம் மீட்கப்படுவீங்களா. யார் உயிரை கொடுத்தானோ அவனை உயிரை எடுத்துப்பான் அப்படிதானே. யார் நம்மளை படைத்தானோ, யார் நம்மளை உயிரை குடித்தானோ அவனே உயிரை எடுத்துப்பேங்கிறான், கொடுத்தவனே எடுத்துப்பேங்கிறான், அவங்களுக்கு சொந்தமானது கிடையாதுங்கிறான். எது ஒன்றுமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான், சொந்தம் கொண்டாட கிடையாது. இப்போ காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த நேரம் வரும்போது யார் நமக்கு உயிர் கொடுத்தானோ அவனே உயிர் எடுத்துப்பேங்கிறான். நீங்கள் நம்மிடவே மீட்கப்படுவீர்கள்.
அப்போ ஒவ்வொருவரும் மரணத்தை அடைந்தே ஆக வேண்டும்ங்கிறது விதி. சாக வரம்லாம் கிடையாது. 56ல் 60 உங்களுக்கிடையே மரணத்தை நாமே ஏற்படுத்தியிருக்கின்றோம், எனவே நம்ம எவரும் மேய்க்க முடியாது. உங்களுக்கிடையே மரணத்தை நாமே ஏற்படுத்தினோம், எவரும் நம்மை மேய்க்க முடியாது. புரியுதா? சாகவரன்ற பேர்ல நான் உயிரோட வாழ்ந்துகிட்டே இருப்பேன், இப்படி உயிரை நான் காப்பாத்திப்பேன், உயிரை கையில பிடிச்சிருப்பேன், அதனால நான் நீண்டவே சுவாந்துடலாம், மரணமே என்னை தீண்டாதெல்லாம் சொல்ல முடியாது. இறைவன் சொல்றான், உங்களுடைய மரணத்தை நாமே ஏற்படுத்துறேங்கிறான். அந்த காலம் வேண்டதுக்கு, நேரம் வேண்டதுக்கு என்னுடைய தூதர்கள் கூட இருக்கிறாங்க, முன்னும் வளர்ந்துட்டு இருக்காங்க. நேரம் வரும்போது கைப்பற்றிருப்பான், முடிஞ்சு போச்சு. அந்த காலம் வந்துருச்சுன்னு சொன்னா, அந்த நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா, நீங்க உறுதியான கட்டப்பட்ட கோட்டையில் இருந்தபோது சரிங்கிறான். உறுதியான கட்டப்பட்ட கோட்டையில் இருந்தபோது சரி, மரணம் உங்களை அடைந்தே தீரும். எவருக்கு மரணம் விதிக்கப்படும் அந்த இடத்துக்கு சென்றே இருப்பாருங்கிறான். யாரு? மன்னிப்பவும் கிடையாது, அந்த இடத்த வானவர்கள் வந்தே இருப்பார்கள். நம்ம நினைக்கிறோம்னு சொன்னா, எவருக்கு மரணம் விதிக்கப்படுதோ அந்த இடத்துக்கு சென்றே இருப்பாருன்னு சொன்னா, நம்ம நினைக்க இவருக்கு இந்த மண்ணில் தான் மரணம் வச்சிருக்கு போல் இருக்கு, வெளிநாட்டில் இருக்காருப்பா, இந்தியா வந்தாரு, வந்த இடத்துல இறந்துட்டாரு, அப்போ அவர் இங்கே தான் மரணம் விதிக்கப்பட்டு நினைக்கிறேன். அல்லது இங்கே இருந்தாரு, ஊருக்கு போயிருக்காரு, அங்கே வந்து உயிர் போயிடுச்சு அப்படின்னா அங்கே விதிக்கப்பட்டு நினைக்கிறோம். அப்படி இல்லை, நேரம் தான் விதிக்கப்பட்டிருக்கு. எங்க இருந்தாலும் அங்கே அந்த இடத்துக்கு யார் சேர்ந்திருப்பா? வானர் வந்தே இருப்பாருங்க. நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னு சொன்னா, அவருக்கு இந்த மண்ணில் தான் விதிக்கப்பட்டிருக்கு, அந்த நாட்டில் தான் விதிக்கப்பட்டிருக்கு, அப்படி இல்லை. யாருக்கு மரணம் விதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துக்கு அவர் வந்திருப்பாருன்னா யாரும் வானவர் அங்கே வந்திருப்பார். எப்படி ஒரு கைதி அரெஸ்ட் பண்ணா நினைச்சுவாங்க, வெடிவாட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா போலீஸ்காரங்க எங்க தான் போய் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு நேரம் வந்துட்டு சொன்னா எங்க இருந்தாலும் அந்த வானவர்கள் வந்து கைப்பற்றிடுவாருன்னு அர்த்தம். அப்ப நீங்க உறுதியான கட்டப்பட்ட கோட்டையில் இருந்தபோதும் சரி, யாரும் தப்பிக்க முடியாது. சாக வரம்லாம் கிடையாது. யார் உங்களை படைத்தானோ மீட்டுக் கொள்வான், இல்லையா? அப்போ உங்களுக்கிடையே மரணத்தை நாமே வீத்திருக்கின்றோம், எனவே நம்ம எவரும் மேய்க்க முடியாது. இரண்டு வாக்களிக்கிறான். இது சத்திய வாக்கு, அப்படித்தானே? 34 இன்னும் உமக்கு முன்னர் எந்த மனிதருக்கும் நித்திய வாழ்வை நாம் கொடுக்கவில்லை. நித்திய வாழ்வு வேணுமான்னு கேட்கிறாங்க, சாகா வேணுமான்னு கேட்கிறாங்க, மரணமில்லா பெருவாழ்வு வேணும். இதெல்லாம் ஆன்மீக மொழியில மனிதர்களை எப்படி மயக்கமான ஒரு, எப்படி சொல்றது, அவங்கள வந்து மயக்கிறது. ஆன்மீகன்ற பேர்ல, மதத்தின் பேர்ல, சடங்கின் பேர்ல என்ன செய்றாங்க, உங்களுக்கு நித்திய வாழ்வு நான் கற்றுக் கொடுக்குறோம், சாகாவாரம் கொடுக்குறோம், மரணமில்லா பெருவாழ்வு, இதெல்லாம் சொல்லி செய்றாங்க, மனிதர்களை அப்படியே தன் பக்கம் திருப்பிக்கிறார். ஆனா இரவு என்ன சொல்றான் வேதத்துல அப்படின்னு சொன்னா, இன்னும் உமக்கு முன்னர் எந்த மனிதருக்கும் நித்திய வாழ்வை நாம் கொடுக்கவில்லை, ஆகவே நீர் மறித்தால் அவர்கள் மட்டும் என்னோடு வாழப் போகிறார்களா? நபிக்க சொல்றான். நீங்க இறந்துட்டீங்கன்னா அவங்க மட்டும் வாழ போறாங்க, எல்லாரும் இறந்தா போறாங்க. நமக்கும் தான், நீங்க இறந்துட்டா மற்றவங்க வாழ போறாங்க இல்ல, ஒவ்வொருத்தரும் இறந்தே ஆக வேண்டும், ஒவ்வொருவரும் மரணத்தை அடைந்தே ஆக வேண்டும், இது விதி. இப்ப சாகாவரங்கிறது இல்லைங்கிறது புரிஞ்சுக்கணும், சரியா? அப்ப ஒவ்வொருத்தரும் மரணிக்கணுங்கிறது தான் விதி. ஆனா வாழும் அப்படிங்கிறது தான் இறைவனுடைய கட்டளை. எப்படி நீங்க வாழணும், எப்படி வாழணும், இந்த உலகத்தை நீங்க உடைய வாழ்க்கை என்பது இறைவன் எந்த வயசுல வீச்சிருக்கானோ, எந்த விருப்பத்தோட படைச்சிருக்கானோ அந்த விருப்பத்தை நீங்க வாழணுங்க. அப்படி யார் வந்து இறைவனுக்கு பொருத்தமா வாழ்றார்களோ அவங்க தான் சொல்றாங்க மறுவாழ்க்கை உங்களுக்கு உண்டுங்க. ரெண்டு விஷயம் இருக்கு, இறந்ததுக்கு அப்புறம் ரெண்டுமே நிரந்தரம் தான். இது வேதனையும் நிரந்தரம், சுகமும் நிரந்தரம், அது நிலையானது. நரகம்ங்கிறது நிலையானது, சொர்க்கம்ன்றது நிலையானது. ஆனா எங்கேயுமே அங்கேயும் இறப்பு கிடையாது, இங்கேயும் இறப்பு கிடையாது. நரகத்திலையும் சாக கிடையாது, இறக்க முடியாது, அங்க வேதனைக்கு மேல் வேற இருந்துகிட்டே இருக்கும். சொர்க்கத்திலையும் இறப்பு கிடையாது, அங்க சுகத்து மேல சுகம் இருக்கும். அப்ப உமக்கு முன்னர் எந்த மனிதனுக்கும் நித்திய வாழ்வை நாம் கொடுக்கவில்லை, இது வேத வாக்கு. ஆகவே நீர் மறித்தால் அவர்கள் மட்டும் என்றென்று வாழப் போகிறார்களா அப்படின்னு கேட்டார், சரியா? 21:8 அத்தியாயம் 21:8 அன்றையும் நாம் அவர்களுக்கு உணவருந்தாத உடலை அமைக்கவில்லை, மேலும் நிரந்தரமாகவும் இருக்கவில்லை. அன்றையும் நாம் அவர்களுக்கு உணவருந்தாத உடலை அமைக்கவில்லை, மேலும் நிரந்தரமானவராகவும் அவர்கள் இருக்கவில்லை. என்ன சொல்றாங்க, சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க, வாழ்ந்துதான் இருக்கிறாங்க, ஆனா உடல் இல்லை அவங்களுக்கு, சொல்றாங்களா இல்லையா? அவங்களுடைய நம்பிக்கை அது. சித்தர் இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு உடல் கிடையாது, உடல் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உடல் இல்லைன்னா எப்படி சாப்பிட முடியும்?
உடலுக்கு தான் உணவு தேவை இருக்குது. உயிர் வாழ்றதுக்கு உடல் தேவை, உடல் வாழ்றதுக்கு உணவு தேவை. அப்போ நான் வந்து உடல் கிடையாது, உணவும் கிடையாது, நான் வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறது அது யூகமா, கற்பனையா இல்லையா? வேதத்தின் அடிப்படையில் அது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் வாழ்றதுக்கான உயிருக்கு தான், அந்த உயிர் வாழ்றதுக்கு உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உடல் வாழ்றதுக்கு உணவு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மனிதனும் உணவு பக்கமேங்கிறான், ஒவ்வொரு உயிரினமும் உணவு பக்கமே. அப்போ உணவுலாம் எப்படி வாழ முடியும்? ஆகாரம் கிடையாது, தண்ணி கிடையாது, உடலும் கிடையாது, ஆனால் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கன்னா நாம தான் சிந்திக்கணும். சரியா? அன்றியும் நாம் அவர்களுக்கு உணவு இருந்தாத உடலை அமைக்கவில்லைங்கிறான். நீங்க சாப்பிடாம இருக்கலாம், தண்ணி குடிக்காம இருந்துக்கலாம், எப்படி இருக்க முடியும்? வேத வாக்கியமே உணவு இருந்தாத உடலை அமைக்கவில்லை, மேலும் நிரந்தரமானவர்களாகவும் அவர் இருக்கவில்லைங்கிறார். அப்போ ஒவ்வொருத்தரும் மறைச்சி ஆக வேண்டும், அப்படித்தானே? அப்போ நம்ம எங்கெல்லாம் வந்து ஆன்மீகன்ற பேரில் போய் நம்ம எப்படி ஏமாந்துட்டு இருக்கோம்னு பார்க்கணும். இது வேதம் எப்படி நம்ம சிந்திக்க தூண்டுதுன்னு பார்க்கணும், இல்லையா? அப்போ இந்த குர்ஆன் வந்து வேதத்தின் அடிப்படையில் என்ன சொல்லுது? ஒவ்வொருத்தரும் மறைச்சி ஆக வேண்டும், ஒவ்வொருத்தருக்கும் உடல் கொடுக்கப்பட்டிருக்கு, உணவு தேவை இருக்குது, ஆனால் நிரந்தரமாக இருக்க மாட்டீங்க, இல்லையா? சரி. அப்போ நீங்கள் எங்கே இருந்த போதிலும் உங்களை மரணம் அடைஞ்சே தீரும் அப்படிங்கிறது வாக்கு. உறுதியான கட்டப்பட்ட கோட்டையில் இருந்த போதிலும் சரியே. இப்போ சாகா மரம் வேணுமா வேணாமா? சாகா வரம்ங்கிறது உண்மையா பொய்யா அப்படி பார்க்கணும். அப்போ அப்படி ஒரு வரம் இருந்ததுன்னா இன்னைக்கு எல்லாரும் அதில் தான் நிற்பாங்க, இல்லையா? எவ்வளோ சொத்து இருந்தாலும், எவ்வளோ வந்து இடம் இருந்தாலும், எவ்வளோ ஒரு பொருள் இருந்தாலும், உலகத்தில் எந்த இருந்தாலும் சரி, அதை கொடுத்துட்டு அதை வாங்கிக்கணும். அதை வாங்கி எப்படி வாழ்றது? எல்லாமே கொடுத்தாச்சு, அப்படி எதுக்கு வாழணும்? வாழக்கூடிய எல்லா பொருளையும் அவங்கள்ட்ட கொடுத்தாச்சு, இப்போ சாகவரம் வாங்கியாச்சு, அப்போ வாழ்றதுக்கு வேணும்ல. அப்போ அது உண்மையாகாது, எப்படி சாத்தியமாகாது. சத்தியத்துக்கு எதாவது எதுவுமே சாத்தியமாகாது. 35:5 அத்தியாயம் 35:5 மனிதர்களே, நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானதாகும். மனிதர்களே, நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானதாகும். ஆகவே இவ்வுலக வாழ்க்கை உங்களை ஒருபோது ஏமாற்றிட வேண்டாம். ஏமாற்றணும் அல்லாஹ் விட்டு உங்களை ஏமாற்றாட்டும், ஏமாற்றி விடாமல் இருக்கட்டும். இப்படி உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்ற வேண்டாம். ஏமாற்றணும் இப்படி எப்படி ஏமாற்றுறாங்க? இப்படி ஆன்மீக பேர்ல சாகாவரம் இருக்கு, நித்திய வாழ்வு இருக்குது, உடல் இல்லாமல் வாழலாம், உணவு இல்லாமல் வாழலாம், சரியா? மோட்சம் பெற்றுவீங்க, தீட்சி பெற்றுவீங்க, இப்படி ஆன்மீகத்தின் பேரால நினைச்சிட்டாங்க, இறைவனை குறித்து ஏமாத்திட்டு இருக்காங்க. அவன் எதுவும் சொல்லலாம், ஒவ்வொரு மரணத்தை ஆக வேண்டும், மரணத்தை யார் தப்பிக்க முடியாது, யார் நிரந்தரமாக வாழ முடியாது, இல்லையா? அப்படி யார் வாழ்ந்தவங்களும் கிடையாது. அதனால மனிதர்களே, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானதாகும். ஆகவே உலக வாழ்க்கையை ஒருபோது ஏமாற்றிட வேண்டாம். இன்னும் ஏமாற்றோடும் உங்களை அல்லாஹ்வை விட்டும் ஏமாற்ற வேண்டாங்கிறான். அன்னைக்கு ஏமாத்துறாங்க. எப்போ ஏமாறுறோம்? நம்ம மனிதனுடைய பேச்சுக்கு ஏமாறும். நம்ம உள்ளம் என்ன சொல்லுது, இல்லையா? இப்போ மரணமே இல்லை, போய் சரி உயிரை காப்பாற்றுங்கிறோம். இப்போ வைத்தியர் சொல்றாரு, சரிப்பா நீங்கள் போ, நான் காப்பாற்றிடுறேன், உங்கள் உயிரை காப்பாற்றிடுறேன். எந்த வீட்டில் வந்து மரணமே இல்லையோ அந்த வீட்டில் போய் ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம்? இது எந்த குடும்பத்தில் எந்த வீட்டில் மரணமே இல்லை, அங்கே வந்து மரணிக்கே யாருமே இல்லை, அங்கே போய் ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நினைச்சுவோம். சொல்லுவாங்க, முதல்ல பெரியவங்க சொல்லுவாங்க. வைத்தியத்தை போய் ஒருத்தர் கேட்பாரு, எப்படியாச்சும் காப்பாற்று, நான் காப்பாற்றுறேன்ப்பா. ஆனால் எங்கே வந்து எந்த வீட்டில் எந்த குடும்பத்தில் மரணமே இல்லையோ அங்கே போய் ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கிட்டு வாங்க அப்படின்னா முடியுமா? அது ஏன்னா மரணம் இல்லாத குடும்பம் கிடையாது, இல்லை மரணம் இல்லாத எந்த ஒரு வீடும் கிடையாது. இப்போ மரணம்ங்கிறது விதி அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அதனால் உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறோம், உயிர் இறக்காது. என்ன செய்கிறோம்? ஒருத்தர் செத்து போயிட்டாருன்னா உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறோம், செத்து போயிட்டாருன்னு சொல்கிறோம். செத்து போயிட்டான்னு அர்த்தம் உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். உயிர் செத்து போச்சுன்னு சொல்ல, செத்து போயிட்டார் அப்படின்னு அர்த்தம் உயிர் போயிடுச்சு. அப்போ உயிருக்கு இறப்பு கிடையாது, இந்த உடலுக்கு தான் இறப்பு, இந்த உடலுக்கு தான் அழிவு. அதான் புரிஞ்சுக்கணும். இறந்துட்டாரு அப்படின்னா உயிர் போயிடுச்சு. உயிர் போயிடுச்சுன்னா அர்த்தம் உயிர் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். உயிர் சாகலை, உயிர் போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? அப்போ இறந்துட்டாருன்னு அர்த்தம், செத்துட்டாருன்னு அர்த்தம், உடல் உயிரை இழந்துருச்சு. அப்போ உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ சாகா வரம்னா என்ன? உயிரோடு இருக்கிறது வாழ்றதுக்காக தான். ஆனால் சாகா வரம்னு ஒன்று கிடையாது. உயிர் பிரிஞ்சுதான் செத்து போயிட்டான்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யணும்? வாழ விருப்பம் இருக்குது, சாகன்ற விருப்பம் இல்லை, அது விதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வெறுத்தாலும் விரும்பினாலும் அது நடந்தே இருக்கும், அப்படிதானே? அப்போ இன்னொரு விஷயம் இருக்குது, என்னது? மரணம் இல்லாத பெருவாழ்வு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். 28:60 மேலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டவையெல்லாம் உலக வாழ்க்கையின் அற்பமும் அவருடைய அலங்காரம் தாங்க.
மேலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் உலக வாழ்க்கையின் அற்ப சுகமும் அதனுடைய அலங்காரமும் தான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் இருப்பவை மிகவும் மேலானதாகவும் நிலையானதாகவும் இருக்கின்றன, நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்களா? உலக வாழ்க்கை அற்பமானதும் சொற்பமானது தான். நீங்க இதுதான் விரும்புறீங்க, உலக வாழ்க்கையை விரும்புறீங்க, வெளி தோட்டத்தையே பாக்குறீங்க. ஆனா இறைவன் இருக்குது மேலானதா இருக்குது, நிலையானதா இருக்குங்கிற. அப்ப நிலையானதுங்கிறது தான் மரணமில்லா பெருவாள் இல்லையா? அப்ப இந்த உலகத்துல வாழும்போது மரணமில்லா பெருவாளும் கிடையாது, இறந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வேதம் சொல்லுது. ஆனா இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் இறந்தே ஆக வேண்டும். அதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கப்பட்ட காலங்கள்ல யார் இறைவனுக்கு பொருத்தமாக மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நியாய உணர்வு கீழ்ப்படிஞ்சு யார் வாழ்ந்தார்களோ அவருக்கான வாக்கு தான் மரணமில்லாத பெருவாள். சரியா? மேலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையின் அற்ப சுகமும் அவருடைய அலங்காரம் தான். ஆனால் அல்லாவிடத்தில் இறைவனிடத்தில் இருப்பவை மிகவும் மேலானதாகவும் நிலையானதாகவும் இருக்கின்றன, நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்களா? சிந்திக்க மாட்டீங்களான்னு கேட்குறேன். சிந்திங்கப்பா. அதனால் ஆன்மீகன்ற பேரில் மதம்ன்ற பேரில் புண்ணியத்தை தேடியோ புண்ணியத்தலங்களை தேடியோ போக வேண்டாம். உள்ளத்தில் நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அது இருக்குது, எதை வெறுக்கிறீங்களோ அதுவும் இருக்குது. மரணத்தை வெறுக்கிறோம், ஆனால் அது நடக்கும். வாழ்க்கை விரும்புகிறீங்க, அது இருக்குது. அப்போ வாழணும்னு அர்த்தம் மன அமைதி விட்டு வாழணும். ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த ஆன்மா யார் பேணிக் கொள்கிறார்களோ அவர் வெற்றி அடைந்து விட்டார், யாரை உதாசனம் தோல்வி அடைந்து விட்டார். இந்த ஆன்மா தான் வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல். அப்போ எது ஆன்மா? மனசாட்சி. மனசாட்சினா என்ன? என் மனசுக்கு சாட்சியாக நான் எப்படி வாழ்கிறேனோ அது என் மனசுக்கு அமைதி கொடுக்கும், ஆறுதலை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும். என்னடா வாழ்க்கைன்னு நினைக்கிறோமா இல்லையா? வாழ பிடிக்கலேங்கிறோம். இப்படி எப்போ மனசில் எப்போ சஞ்சலம் இருக்கோ, சங்கடம் இருக்கோ, வருத்தம் இருக்கோ, மனம் கிடமா இருக்குது, பாரமாக இருக்குது, மனசே உடஞ்சி போச்சு, என்னடா வாழ்க்கை இது, எனக்கு வாழவே பிடிக்குங்கிறோமா இல்லையா? அப்போ சாகணும்னு தோணுதே இல்லையா? எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. விரும்பாத ஒன்று தான், ஆனால் தானே தேடி போகிறோம். காரணம் என்ன? நம்ம வாழ தெரியல, வாழ்க்கைக்கு நான் வழிகாட்டுறது தெரியல நமக்கு. இப்போ வாழ்க்கைன்னு என்னன்னா பொருள் கிடையாது, அறிவு கிடையாது, உறவு கிடையாது. வாழ்க்கைங்கிறது அருள், அது ஞானம். அது ஞானம் இருந்தால் தான் வாழ முடியும், அருள் இருந்தால் தான் வாழ முடியும். அப்போ ஞானமும் அருள் யார்கிட்ட கேட்கணும்? நான் பொருளை கொண்டு வாழ்ந்துடலாம், அறிவை கொண்டு வாழ்ந்துடலாம், உறவுகளை கொண்டு வாழ்ந்துடலாம்னா வாழ முடியாது. ஏன்னா இங்கே தான் பிரச்சனையே, பொருளும் அறிவும் உறவும் தான் பிரச்சனை. அப்படிதானே? உறவோடு தான் இருக்கிறோம், கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளாம் இருக்கிறோம். ஆனால் ஏன் சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்குது, சங்கடங்கள் இருந்துகிட்டே இருக்குது, வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது, கோபம் இருக்குது? அப்போ அந்த வாழ்க்கை இல்லைல்ல. பொருள்லாம் இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, தூக்கம் வர மாட்டேங்குது. அப்போ அது வாழ்க்கை இல்லை. அறிவு இருக்குது, ஆனால் எனக்கு அறிவு வேலை செய்ய மாட்டேங்குது, தோற்று போயிடுறேன். அப்போ அறிவு பயன் தர மாட்டேங்குது, பொருள் பயன் தர மாட்டேங்குது, உறவு பயன் தர மாட்டேங்குது. அப்போ வாழ்க்கைன்னு என்ன? வாழ்க்கைக்கான ஞானம் அவங்களுக்கு தெரியல. இப்போ வாழ்க்கைக்கான ஞானத்தை கேட்கணும். இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை கொடு, வாழ்க்கைக்கான ஞானம் கொடு. எப்பெல்லாம் மனம் அமைதியாக இருக்குதோ அந்த சொற்ப நேரம் நமக்கு வாழ்க்கையை வாழணும்னு தோணுதில்லை, சுகமாக இருக்குது, இப்போ அமைதியாக இருக்குது. எப்போ நம்ம தூங்குகிறோம், தூங்கும்போது வேதனையோடு தூங்குறோம், சங்கடத்தோடு தூங்குறோம், வருத்தத்தோடு தூங்குறோம். ஆனால் எந்திரிக்கும் போது ஒரு அமைதி கிடைக்கும். இதோடு சொன்னால் நித்திரையில் உயிரை கைப்பற்றிக்கிறேன், யாரை தவணை முடிந்து நிறுத்தி கொள்கிறேன், யாரை தவணை இருந்து திருப்பி அனுப்புகிறேங்கிறான். சிறிது நித்திரை புரிந்து கொள்ளும் மாதிரி செய்கிறார். உங்களுக்கு சிறிது நித்திரை புரிந்து கொள்ளும் மாதிரி செய்கிறார். அந்த நித்திரை நம்ம வந்து அடையும் போது நம்ம அறியாமே தூங்கிடுறோம். ஆனால் காலை எந்திரிக்கும் போது மன அமைதியாக இருக்குது, உடல் சுகமாக இருக்குது. திருப்பி நம்ம என்ன செய்யறோம்? அந்த உறவை பார்க்குறோம், அந்த அறிவை பார்க்குறோம், அந்த பொருளை பார்க்குறோம், திருப்பி அந்த கவலை வந்துடுது, பயம் வந்துடுது, சங்கடம் வந்துடுது. அப்போ சொற்பனா நம்ம இடம் வாழ வைக்கிறானா இல்லையா? அந்த வாழ்க்கையை நம்ம நிலையானதை கேட்குறதே இல்லையா? எப்போ நம்ம உறவு விட்டு விலகிக்கிறோம், நைட்டு தூங்கும்போது பொருளை விட்டு விலகிட்டோம், உறவு விட்டு விலகிட்டோம், அறிவை விட்டு விலகிட்டோம். இப்போ தான் தூக்கம் வருது, இப்போ தான் மன அமைதி கிடைக்குது, ஆறுதல் கிடைக்குது. அப்போ திருப்பி நம்ம அறிவு பக்கமும் பொருள் பக்கமும் உறவு பக்கம் திரும்பும்போது திருப்பி கவலையும் பயமும் சங்கடமும் வருது. அப்படிதானே? அப்போ எது வாழ்க்கை? அது உறவுகளோட வாழ்க்கையா, பொருளோட வாழ்க்கையா, அறிவோட வாழ்க்கையானா அது கிடையாது. ஆனால் அவங்களோட தான் வாழ்ந்தாகணும், சோதனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வாழ்க்கைக்கான ஞானம் நமக்கு தெரியல, வாழ்க்கையை தேடி போயிட்டு இருக்கோம், இன்னும் வாழவே இல்லை. என்ன சொல்கிறோம்? வாழ்க்கை இன்னும் வாழவே இல்லைப்பாங்க. வாழ்க்கை தான் தேடுறோம், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எத்தனை பேர் வாழ்ந்துருக்கோம் இல்லையா? அப்போ மனசுக்கு அமைதியும் ஆறுதல் தரக்கூடிய அந்த நேரம், அந்த தருணம், அதுதான் வாழ்க்கை. அது இங்கே நிலையானது கிடையாது. இங்கே எல்லாமே வேதனையும் சோதனையும் சுகமும் எல்லாமே சொற்பமானது, அற்பமானது தான். அது நிலைச்சு நிற்கணும். சுகத்தை எதை விரும்புகிறோமோ அது நிலையான வாழ்க்கை கேட்கும். 29:64 இன்னும் இவ்வுலக வாழ்க்கை வீணு விளையாட்டுமன்றி வேறில்லை. இன்னும் நிச்சயமா மறுமைக்குரிய வீடு திடமாக அதுவே வாழ்வாகும். இவர்கள் அறிந்திருந்தால். என்ன சொல்றான் இறைவன்? இந்த உலக வாழ்க்கை வீணு விளையாட்டுமன்றி வேறில்லைங்கிறான். வீணானது, பயன் தராதது, விளையாட்டுமன்றி வேறில்லை, போட்டியும் போராமை கொண்டது.
அப்படி தானே? போட்டி பொறாமை எங்கே இல்லாமல் இருக்கா? மனசுக்குள்ளே, உறவுக்குள்ளே, நட்புக்குள்ளே எப்பயும் போட்டி பொறாமை இருக்காது. அந்த போறாமையும் போட்டி தான் குணக்கேடுகள். அப்போ இந்த உலக வாழ்க்கை வீணானதுங்கிறான். எது உங்களுக்கு பயன் தராது? இருந்த தேரம் இது ஒன்றுமே மறுமைக்கு பயன் தராது. இந்த உலகத்தை வேணால் சொற்ப சுகம் இருக்கலாம், ஆனால் மறுமைக்கு இது பயன் தராது. நமக்கு தெரியும் தானே, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அரசராக இருந்தாலும், என்னைக்காவது போங்க கொண்டு போயிருக்காங்களா? அப்படி மன்னரிக்கு போகும்போது, அடக்கம் பண்ணும்போது, இவ்வளோ சொத்து இருந்துச்சுப்பா, அவ்வளோ சொத்தை உள்ளே போட்டுரு, இவ்வளோ கார் பங்களா இருந்துச்சு, நகை இருந்தது, எல்லாத்தையும் உள்ளே போட்டுறாங்களா? இல்லையே. அதெல்லாம் பிடிக்கிறது தானே அடக்கம் பண்ணுறாங்க. அது கையில் ஒரு மோர் இருந்தால், ஒரு சீர்ந்தால் கூட பிடிக்கிறாங்களா இல்லையா? வெறும் நிர்வாணமாக ஒரு வெள்ளை துணியை பற்றி அடக்கம் பண்ணிடுறாங்க. இவ்வளோதான். இதுதான் சொல்கிறேன், இது எதுவுமே உங்களுக்கு பாயிண்ட் தராங்கிறான். அப்போ எது நம்மளோட வருது, இறந்த காலம் நம்மளோட வரக்கூடியது அப்படின்னா, நம்ம செஞ்ச பாவமோ புண்ணியமோ. நான் சம்பாரிச்சது, நம்ம சம்பாரிச்சு நம்ம அறிவுன்னு சம்பாதிக்கணும். சரி, நான் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு செய்கிறோம். நான் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன்ப்பா, பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ இடம் வாங்கி போட்டிருக்கேன், இவ்வளோ வீடு கட்டியிருக்கேன், இத்தனை கார் இருக்குது, இவ்வளோ தொழில் இருக்குது, இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க. நான் சம்பாரிச்சு நமக்கு அறிவு அதான் சொல்லுது இல்லையா? எதுவும் சொல்ல நீ சம்பாரிச்ச என்ன, திருப்பி கேட்குறேன் நீ சம்பாரிச்சது என்ன, திருப்பி அதான் சொல்ல நான் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன். இல்லைப்பா நீ சம்பாரிச்சது தெரியல. அப்போ நம்ம ஞானத்தோடு பார்த்தோம்னா நான் சம்பாரிச்சது என்ன அப்படின்னா, நான் சம்பாரிச்சது பாவமா புண்ணியமா, என்ன சம்பாரிச்சது நமக்கு தெரியுமா? வெளிப்படையாக நமக்கு தெரியுது, அக்கௌண்ட்ல இவ்வளோ இருக்குது தெரியுது, பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ தெரியுது, சொத்து இவ்வளோ இருக்குன்னு தெரியுது. ஆனால் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக என் மனசுக்குள்ளே போய்ட்டு நான் எவ்வளோ பாவம் சம்பாரித்தேன், இதெல்லாம் எந்த பாவத்தை கூட சம்பாரித்தேன், எந்த புண்ணியத்தை கூட சம்பாரித்தேன். சம்பாதிச்சு சேர்த்து வச்சா அது பாவம், சம்பாதிச்சு செலவு பண்ணால் அது புண்ணியம். அப்போ என்ன செலவு பண்ணோம் நம்ம? சரியா? இப்போ உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமின்றி வேறில்லை. இன்னும் நிச்சயமாக மறுமைக்குரிய வீடு திடமாக அதுவே வாழ்வாகும் இவர்கள் அறிந்திருந்தால். மறுமைக்குரிய வீடுங்கிறான், மறைவாக உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட அந்த வீடு நீங்கள் அறிஞ்சது, அதுதான் வாழ்வுங்கிற, அங்கே தான் வாழ்க்கை இருக்குதுங்கிற. இது சோதனை களம். சரியா? 40:39 என்னுடைய சமூகத்தாரே, இவ்வுலக வாழ்க்கையெல்லாம் அற்பம்தான், அன்றையும் நிச்சயம் மறுமையோ அதுதான் நிலையான வீடு. தூதர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க, ஒவ்வொரு தூதர்ட்டையும் ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் சொல்லி அனுப்புறாங்க. என்ன சொல்றாங்க? என்னுடைய சமூகத்தாரே, இவ்வுலக வாழ்க்கையெல்லாம் அற்பம்தான், அற்பமானது, சொற்பமானது, அழியக்கூடியது, நிலையில்லாதது, நிரந்தரமில்லாதது. அன்றையும் நிச்சயமா மறுமையோ அதுதான் நிலையான வீடு, அங்கதான் உங்களுக்கு மரணமில்லாத பெருவாழ்வு இருக்குங்கிற. இந்த உலகத்துல இல்லை, இறந்ததுக்கு அப்புறம் அங்கதான் மரணமில்லாத பெருவாழ்வு. இங்கே மரணித்தே ஆக வேண்டும், இங்கே சாகவரம்லாம் கிடையாது இல்லையா? 28:83 அந்த மறுமையின் வீட்டை, முதல்ல என்ன சொன்னாங்க? நிச்சயமா மறுமையோ அதுதான் நிலையான வீடு. 28:83 அந்த மறுமையின் வீட்டை பூமியில் பெருமை கொள்ளவும் குழப்பத்தை உண்டாக்காத விரும்புவோருக்கே நாம் சொந்தமாக்கி வைப்போம். யாருக்கு சொந்தமாகும்? அந்த மறுமையின் வீட்டை பூமியில் பெருமை கொள்ளவும் குழப்பத்தை உண்டாக்காத விரும்புவோருக்கே நாம் சொந்தமாக்கி வைப்போம். ஏனெனில் பயபக்தர்களுக்கே முடிவானது உண்டு. சொல்றேன், நீங்க வீடு கட்டிக்கிறீங்கப்பா, அப்படி இங்க வீட்டை கட்டிக்கிறீங்க, மாளிகையை கட்டிக்கிறீங்க, அது நிலையானது கிடையாது, அதுவும் பொடி பொடியா மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா உங்களுக்கான வீடு என்கிட்டே இருக்கு. அங்க செங்கல்லாம் தேவையில்லை, சிமெண்ட்லாம் தேவையில்லை, கான்ட்ராக்ட்லாம் தேவையில்லை, உங்களுடைய செயல் அங்க வீடு கட்டுங்க. அப்படி இங்க நான் சம்பாரிச்சு உழைச்சு நான் வீடு கட்டணும், அப்படி கல்லை வச்சு மண்ணை வச்சு கம்பியை வச்சு இன்னும் புதுசாக புதிய புதிய யுக்தியில் நம்ம வீடு கட்டணும். ஆனாலும் இரவு நாடும்போது அது என்ன செய்யறான்? பூமியில் அடுத்து போயிருங்கிறான், மண்ணோட மண்ணாயிடுங்கிறான். நீங்கள் எப்படி மண்ணுக்குள்ளே போவீங்களோ அது மாதிரி உங்களுக்கு சம்பாதிச்சு மண்ணுக்குள்ளே போயிருங்கிறான். ஆனால் நீங்கள் மறுமையில் வீடு கட்ட என்ன செய்யணும்? இப்போ சொல்கிறாங்கல்ல, நிலாவில் போய் வீடு கட்டுறோம், நிலாவில் இடம் வாங்கி போகிறோம் இப்படி. ஆனால் அங்கே வாங்க முடியுமா? ஆனால் அப்படியே ஏமாற்றிட்டு இருக்கிறான். எதுவும் சொல்லலாம், நீங்கள் மறுமையில் நீங்கள் வீடு கட்டணும்னு சொன்னால் நீங்கள் செங்கல் எடுத்துகிட்டு வர வேணாம், பொருளை எடுத்துகிட்டு வர வேண்டாம், என்ன நீங்கள் வேறு எந்த மெட்டீரியல் எடுத்துகிட்டு வர வேண்டாம். உங்களுடைய செயல், உங்களுடைய நியாய உணர்வுக்கான செயல், உள்ளட்சமான செயல், பயபக்தியான செயல், இரண்டுக்கு பொருத்தமான செயல், ஒவ்வொரு செயலுக்கானும் ஒவ்வொரு செங்கல் அங்கே அடுக்கிக்கிட்டே வரும். அப்படிதானே? சிந்திக்கணுமா இல்லையா? நான் ஊரில் வீடு கட்டுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக பணம் அனுப்புகிறேன், வீட்டில் வெளிநாட்டில் சம்பாரிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் அனுப்பிச்சுன்னு செய்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ் பட்டம் போட்டாச்சு, ஃபோன் பண்ணி கேட்போம், பேஸ் பட்டம் போட்டாச்சா? போட்டாச்சு, இன்னும் எவ்வளோ வேணும்? திருப்பி கொஞ்சம் அனுப்புவோம். சரி, இப்போ ஜல்லி கம்பிலாம் வாங்கியாச்சு, இன்னும் எவ்வளோ வேணும்? இன்னும் கொஞ்சம் பணம் வேணும்.
இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அமுச்சிட்டே இருப்போம். வீடெலாம் கட்டி முடிச்சாச்சு. ஆனால் ஒரு நாள் இவர் போய் அங்கே பால் காய்ச்சதுக்குள்ளே நினைச்சிடும், பால் காய்ப்பாங்க, இவர் இறந்து போயிடுவார். அந்த வீட்டில் பயந்துறாரு, இந்த வீட்டில் வாழ முடியாது. ஆனால் இதை சொல்கிறேன், நீ இங்கேருந்து நான் சொல்கிற செயலை செஞ்சுக்கிட்டே வா, உனக்காக நான் வீடு கட்டி வச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த வீடு நிலையானது, அது அழியாது, அது மண்ணுக்குள்ளெலாம் போகாது, அது உங்களுடைய வாழ்க்கைக்கானது, சுகமானது. அப்போ அந்த மறுமையின் வீட்டை பூமியில் பெருமை கொள்ளவும். பெருமை இல்லாத மனிதர் யார் இருக்கா? வெறும் வார்த்தைக்கு சொல்கிறோம், எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். வெறும் சடங்கா எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்கிறோம். ஆனால் பெருமை இல்லாத மனமே இல்லை, இல்லையா? பெருமை கொள்ளாத மனிதரே கிடையாது. ஒன்று பிறரை புகழ்கிறோம், இல்லை நம்ம புகழணும்னு விரும்புகிறோம், அப்படிதானே? அப்போ பூமியில் பெருமை கொள்ளவும் குழப்பத்தை உண்டாக்காத விரும்புவோருக்கு. இங்கே குழப்பம் தான் ரொம்ப இருக்குது. மனிதர்களுக்கு குழப்பம், ஒருத்தரை பற்றி ஒருத்தனை புறம் பேசுறது, பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, குழப்பத்தை ஏற்படுத்துறது, அடுத்து சங்கடப்படுத்துறது, மனதை காயப்படுத்துறது, எல்லாம் குழப்பம் தான். மனக்குழப்பத்தை ஏற்படுத்துறதே இருக்குது. தானும் குழம்பி மற்றவங்களையும் குழப்புறது. அப்போ பூமியில் குழப்பத்தை உண்டாக விரும்புவோருக்கே நாம் சொந்தமாக்கி வைப்போம். ஏனெனில் பயபக்தருக்கே முடிவானது உண்டு. எது முடிவு? நிலையான வீடு, மரணமில்லா பெருவாழ்வு. சரியா? 254 அத்தியாயம் 254. இன்னும் அல்லாவின் பாதையில் மரணம் அடைந்தவரை, இறைவனுடைய பாதையில் மரணம் அடைந்தவரை இறந்து விட்டார் என்று கூறாதீர்கள். அப்படி இல்லை, அவர்கள் உயிருள்ளவர்கள், எனினும் நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. இது இறைவனுடைய பாதையில் இறைவன் எந்த நோக்கத்தில் படைத்தானோ அதை உணர்ந்து அறிந்து பயபக்தியோட உள்ளட்சத்தோட நற்செயல் செய்து இப்படி தியாகம் செய்து இறைவனுக்காக பொறுமை கொண்டும் சகித்து கொண்டும் நன்மை செய்து யார் வாழ்கிறாங்களோ அல்லாவுடைய பாதை, இறைவனுடைய பாதை எது? நன்மையான பாதை, உண்மையான பாதை, நியாயமான பாதை, ஆன்மாவின் பாதை. அப்போ நியாய உணர்வோட மனசை ஒட்டி மனசுக்கு எந்த கேடு விளைவிக்காமல் பிறர் மனசையும் காயப்படுத்தாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மை செய்தவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் இது இறைவனுடைய பாதை. சாந்தமும் சமாதானம் அல்லாவுடைய பாதை. இறைவனுடைய பாதை எது? சாந்தமும் சமாதானமும். அப்போ யார் சாந்தமும் சமாதானத்தை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அவர் அல்லாவின் பாதையில் வாழ்ந்தவர்கள். அல்லாவின் பாதையில் மரணம் அடைந்தவரை, அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து மரணம் அடைந்தவரை இறந்து விட்டார் என்று கூறாதீர்கள். அவர் இறக்கலைங்கிறார். அப்படி இல்லை, அவர் உயிர்ந்தவர்கள் எனும் நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். இங்கே தான் மரணமில்லா பெருவாள். புரியுதாப்ப? இது வேணும் தான் நமக்கு. சாகா மரம் வேண்டாம், ஆனால் மரணமில்லா பெருவாழ்வு வேணும் தானே. சாகா மரங்கிறது சாத்தியமாகாது, ஆனால் மரணமில்லா வாழ்வுங்கிறது பெருவாழ்வுங்கிறது சத்தியமானது. ஏன்னா இறைவன் வாக்களிக்கிறார். 369 அத்தியாயம் 369. அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று நிச்சயமா எண்ணாதீர்கள். தம்பி படைப்பானிடத்தில் அவர்கள் உயிருள்ளவர்களே இருக்கிறார்கள், அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள். அதாவது இறைவனுடைய பாதையில் கொல்லப்பட்டதுன்னு அர்த்தம். இறைவனுடைய பாதையில் உண்மையா இருக்கும்போது, நியாயமா இருக்கும்போது என்ன செய்யறோம்? நம்ம நிறைய மனிதர்களிடையில நிறைய இன்னலை சந்திக்கிறோம், இல்லையா? அவரிடத்துல நிறைய சங்கடத்தையும் வருத்தத்தையும் சகிக்கிறோம். உண்மையா இருக்க வேண்டாம். உண்மையாட்டி எப்படி இருப்பாங்க? இவன் பொறுமையா இருக்கான்ப்பா ஏமாளி, உண்மையா இருக்கான்ப்பா ஏமாளி, இல்லையா? இப்போ உண்மையா இருக்கவங்க நிறைய இந்த உலகத்துல நிறைய சங்கடம் சந்திக்க வேண்டியது மனிதர்களிடையில. எல்லாம் சொல்றாங்க இல்லையா? வேதத்துடையவர்களே பொறுமையை கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள், பலப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்கிடையே நீங்க உண்மையும் நியாயம் கடைபிடிக்கும் போது பொறுமை ரொம்ப அவசியம், சகித்து ரொம்ப அவசியம். அப்போ கொல்லப்படுறதுன்னா எப்படி? மனதை கொள்றது எப்படி? எந்த அளவுக்கு பொறுமையாக அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க? மனிதர்கள் ஏமாற்றுவாங்க, அந்த அளவுக்கு நமக்கு நியாயமில்லாத வாழ்க்கையை நமக்கு திருப்புவாங்க. அப்போ மனதளவில் கொல்லப்படுறது இப்படி இருந்தாலும் பொறுத்து கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள். அதாவது 386 அத்தியாயம் 386. உங்கள் பொருள்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் திடமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டவிடமிருந்தும் இணை வைத்து வணங்கவிடமிருந்தும் நிந்தனைகளை பலவற்றை செய்ய முடிப்பீர்கள். இந்த நிந்தனை செய்ய முடிக்கிறதா என்னப்பா கொள்றான்ப்பான்னு சொல்லுவோம்ல, சாகடிக்கிறான்ப்பா, அவ்வளோ மனசு வேதனையாக இருக்கு. கொல்லப்படுறத புரியுதாப்ப? பேசியே கொள்றான்ப்பா. அப்போ அந்த நிந்தனைகளும் சங்கடங்களும் நம்ம அவ்வளோ அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த வேதனைகள். சரியா? அப்போ உங்கள் பொருள்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் திடமாக சோதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டவிடமிருந்தும் இணை வைத்து வணங்கவிடமிருந்தும் நிந்தனைகளை பலவற்றை செய்மடிப்பீர்கள். ஆனால் நீங்கள் பொறுமையை மேற்கொண்டு பயபக்தியுடையவர்களானால் நிச்சயமா அதுவே எல்லா காரியங்களும் உறுதியான செயலாகும். அந்த பொறுமை தான். இப்போ அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்கள் என்ன அர்த்தப்ப? இந்த மாதிரி இறைவனுடைய பாதையில் சகித்து கொண்டும் பொறுத்து கொண்டும் நியாயமுடன் இருக்கும்போது அவர்கள் என்ன செய்றாங்க? இறைவன் சொல்றாங்க, அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள்.
369 அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று நிச்சயமா எண்ணாதீர்கள். தம் படைப்பாளரிடம் அவர்கள் உயிருடனே இருக்கிறார்கள். அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள். இதுதான் மரணமுல்லா பெருவாழ்வு. சரியா? இதுதான் விரும்பணும். சாவர விரும்பக்கூடாது. மரணமில்லா பெருவாழ்வு விரும்பணும். ஏன்னா இந்த உலகத்தில் விதிங்கிறது ஒவ்வொருத்தர் இறந்தே ஆக வேண்டும். ஆனால் இறைவனத்தில் உயிரோடு இருக்கிறோமா, அவன்கிட்ட இருக்கிறோமா, அவன்கிட்ட உணவளிக்கப்படுறோமா, அவனுக்கு நெருக்கமாக இருக்கிறோமா, அவனுக்கு பொருத்தமாக வாழ்கிறோமா அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கு. 9:72 9:71 72 இறைவன் மீது நம்பிக்கொண்ட ஆண்களும் இறைவன் மீது நம்பிக்கொண்டிருக்கும் பெண்களும் ஒருவருக்கு உற்ற துணைவராக இருக்கின்றனர். அப்படி இறைவன் சொல்றான், இறைவன் மீது நம்பிக்கொண்ட ஆண்களும் இறைவன் மீது நம்பிக்கொண்ட பெண்களும் ஒருவருக்கு உற்ற துணைவராக இருக்கின்றனர். அவர்கள் நல்லதை செய்ய தூண்டுகிறார்கள், தீயை விட்டு விலகிறார்கள். நல்லதை செய்ய தூண்டுகிறார்கள், தீயை விட்டும் விலகிறார்கள். இறைவனுக்கே வழிபடுகிறார்கள், தூய்மைக்காக செலவு செய்து வருகிறார்கள். அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் வழிபடுகிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கருணை புரிவான். நிச்சயமா அல்லாஹ் மிகைத்தவனா ஞானமுடையவனா இருக்கின்றான். இதுதான் மறுமைக்கான வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல். யார் நன்மையை தீமை தடுக்கிறாங்களோ, நன்மைக்கு உதவி செய்கிறாங்களோ, தீமையிலிருந்து விலகிறாங்களோ, இன்னும் நல்ல காரியங்களை செலவு செய்கிறார்களோ, இவர்கள் நம்பிக்கொண்ட ஆண்களும் பெண்களும். அப்போ எதன் மீது நம்பிக்கொள்றது? அல்லாஹ் மீது இரு நம்பி நம்பிக்கொள்றது. ஒன்று இறைவனுக்கு பயப்படணும், இல்லை மரணத்துக்கு பயப்படணும். ரெண்டு பயம் இருக்குல்ல. இறைவனுக்கு பயந்தா உலகத்தோடு வாழ்வோம், மரணத்துக்கு பயந்தாலும் உலகத்தோடு வாழ்வோம். எது மேலானது? இறைவனுக்கு பயப்படுறது மேலானது. இல்லைன்னா மரணத்தாச்சும் பயப்படுங்க. ஒரு நாள் இறந்துருவீங்க, மனசாட்சியோடு வாழுங்க. அப்படி வாழும்போது இறைவனுக்கு பயந்து நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாகவும் நன்மையாகவும் நியாயமாகவும் சத்தியத்தை கொண்டும் நன்மையை தீமை தடுப்புலாம் இருக்கீங்களா. 9:72 இறைவன் மீது நம்பிக்கொண்ட ஆண்களும் பெண்களும் அல்லாஹ் சோனபதில் அவர் வாக்களித்துள்ளான். யாரு? இறைவன் மீது நம்பிக்கொண்ட புரியுதா? மறுமையை நம்பிக்கொள்ளும். யாருக்கு இறந்தக்கப்புறம் வாழ்க்கைக்கு நம்புறாங்க தான் இறைவன் நம்பிக்கொள்றது. இல்லை இறந்தக்கப்புறம் வாழ்க்கையெல்லாம் கிடையாது, பாவ முடியெல்லாம் கிடையாது, சொர்க்க நம்பலாம் கிடையாதுன்னா கடவுள் நம்பிக்கை தேவையில்லை. ஏன் கடவுள் நம்பணும்? இறந்தக்கப்புறம் வாழ்க்கை கிடையாது, சொர்க்க நம்பலாம் கிடையாது, பாவ முடியெல்லாம் கிடையாது, இதெல்லாம் சும்மா அப்படின்னா கடவுள் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. இது நம்பிக்கை இருந்தால் தான் கடவுள் நம்புறது. ஆமாம், நம்ம இறந்து பார்க்க தான் செய்கிறோம். இறந்ததுக்கப்புறம் எங்கே போகிறோன்னு தெரியாது, எங்கேருந்து பிறந்தோம் தெரியாது. அப்போ பிறப்பும் இறப்பும் இயற்கையாக இருக்குது. அது இறைவனுடைய அவனுடைய ஞானத்திலிருந்து இருக்குது. அப்போ இறந்ததுக்கப்புறம் ஒரு நாள் இறக்க போகிறோம், இறந்ததுக்கப்புறம் நமக்கு சொர்க்கம் நரகம் இருக்குது, பாவம் புண்ணியத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொன்னால் அதான் நம்பிக்கை. அப்போ இறைவன் மீது நம்பிக்கொண்ட ஆண்களுக்கும் இறைவன் மீது நம்பிக்கொண்ட பெண்களுக்கும் அல்லாஹ் சோனபதியை வாக்களித்திருக்கின்றான். அவற்றிற்கில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவற்றில் அவர் என்றென்றும் இருப்பார்கள். நிலையான சோனபதிகளில் அவர்கள் உன்னதமான மாளிகை உண்டு. அல்லாவின் திருப்தியும் மிகப்பெரியது. அல்லாவின் திருப்தி தான் மிகப்பெரியது. இதுவே மகத்தான வெற்றியாகும். மரணமில்லாத பெருவாள். இதுக்கு தான் தயாராகும். இதுக்கு எப்படி தயாராகிறது? நம்முடைய செயல் தான், நம்முடைய எண்ணம் தான், நம்முடைய செயல் தான் அங்கே நமக்கு மறுமைக்கான நிலையான வீட்டை நம்ம கட்டித்தரோம். இதுதானே? இங்கேருந்து பொருளை கொண்டு போக முடியாதுல்ல, இங்கேருந்து நம்ம எதையும் கொண்டு போக முடியாது. அப்போ நம்முடைய செயல் பாருங்க எவ்வளோ அழகான பாருங்க. நம்முடைய எண்ணமும் நம்முடைய செயல் அந்த மறைவான வாழ்க்கைக்கு தயார் செய்யுதுன்னா நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? என்னுடைய உணர்வு, என்னுடைய உள்ளட்சம், என் நல்ல எண்ணம் எனக்கு இறைவனிடத்துலேருந்து எனக்கு சொர்க்கத்தில் வீடை கட்டித்தருது, அங்கே நிலையான ஒரு வீடு எனக்கு கட்டித்தருது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதை உணர்ந்துருக்குறோமா? ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய கெட்ட எண்ணம், என்னுடைய கெட்ட செயல், கெட்ட பேச்சு நரகத்தில் ஒரு இடத்த எனக்கு வாக்களிச்சிருக்கான் இறைவன், அங்கே நிலையானது தான், அங்கேருந்து மீளவே முடியாதுன்னா எது நமக்கு வேணும் இல்லையா? நம்ம எதை தேடி போகிறோம்? எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்? இப்போ வாழ்க்கையை நோக்கி தான் போகிறோம், சாக நோக்கி போகல. ஆனால் இந்த உலகத்தை செத்து தான் ஆகணும். இறப்பு ஒன்று இருக்குது. ஆனால் மறுமையில் இறப்பும் இருக்குது, வாழ்வும் இருக்குது. எது இறப்பு? அழிவுக்கு மேல் அழிவு, நரகம். வேதனைக்கு மேல் வேதனை. அதே சுகம் அப்படிங்கிறது நிலையானது. 13:22 13:22-23 யாரெல்லாம் அந்த மரணம்லாம் பெருவாள் விரும்புகிறாங்களோ அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது இறைவன் சொல்றான். இன்னும் அவர்கள் எத்தியவர் என்றால் தங்கள் இறைவனின் பொருத்தத்தை நாடி பொறுமையை மேற்கொள்வார்கள். எப்படி? அந்த மரணமில்லா பெருவாழ்வை விரும்பி வேண்டி அவர்கள் எத்தியவர் என்றால் தங்கள் இறைவனின் பொருத்தத்தை நாடி பொறுமையை மேற்கொள்வார்கள். இறைவழியில் அவர் நிலைத்து நிற்பார்கள். இறைவனுடைய கட்டளையை நிலைத்திருப்பார்கள். தொழில் நிலைநாட்டுவார் அப்படின்னா இறைவனுடைய கட்டளையை நிலைத்திருப்பார்கள். நாம் அவர்கள் அளித்து விட்டது ரகசியமாகவும் பகிரமாகவும் உதவி செய்வார்கள். நன்மை கொண்டு தீமையை தடுத்துக் கொள்வார்கள். இத்தகையோருக்கே நல்ல வாழுமிடம் இருக்கிறது. மரணமில்லா பெருவாழ்வு இத்தகையோருக்கே நல்ல வாழுமிடம் இருக்கிறது இல்லையா? நிலையான சோனபதிகளில் அவர்களும் அவருடைய பெற்றோர்களில்
இவரோடு இணைந்தவர்களில் இவர்கள் சந்ததியினருந்தும் இறைவனுக்கு பொருத்தமாக யார் நடந்தார்களோ அவர்கள் நுழைவார்கள். இன்னும் மலக்குகள் ஒவ்வொரு வாயிலும் வழியாகவும் இவரோடு வருவார்கள். நம்ம என்ன விரும்புகிறோம்? இங்கே நான் சம்பாதிக்கணும், என் பிள்ளைங்க பாண்டி பிள்ளைகளும் நல்லபடியாக அவங்களுக்கு செஞ்சுக்கணும், ஒரு பெரிய வீடு கட்டணும், தோட்டத்தோடு வேணும், எல்லாம் குடும்பத்தோடு வாழ நினைக்கிறோம்ல. அப்போ இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் குடும்பத்தோடு வாழ நினைக்கிறோம், கூட பிறந்தவங்களோட வாழ நினைக்கிறோம், பிள்ளைகளோட வாழ, பேரம்பேத்தியோட வாழ நினைக்கிறோம். ஆனால் மறுமையில விரும்புகிறோமா? அதை விரும்பணும்ல. இறந்ததுக்கப்புறம் அங்கேயும் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படி எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்காது? நம்மள எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்குது? இறந்ததுக்கப்புறம் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பெற்றோர், என்னுடைய பேரம்பேத்தி, இப்படி எல்லாரும் நம்மளும் அங்கே ஒன்றா இருக்கணும்னு விரும்புகிறோமா? விரும்ப முடியும். ஒரு வீடு கட்டணும், எல்லாம் ஒன்றா இருக்குன்னு விரும்புகிறோம். பெரிய வீடாக கட்டணும்னு நினைக்கிறோம், அதில் ஒரு 4-5 ரூம் வைக்கணும்னு நினைக்கிறோம், எல்லாம் ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறோம். அதை இறைவன் சொல்கிறான், நீங்கள் எங்கே கட்டுற வீட்டுக்கு நீங்கள்லாம் ஒன்றா வரணும்னா என்ன செய்யணும்? எப்படி இருக்கணும்? நீங்கள் ஒவ்வொருத்தருமே இறைவனுக்கு பயந்து ஒவ்வொருத்தரும் நன்மையை பின்பற்றி வாழும்பொழுது அறிவுரை சொல்ல அங்கே வாக்களிக்கிறது, நிலையான சோழபதிகளில் இவர்களும் இவருடைய பெற்றோர்களில் இவரோடு இணைந்தவர்களும், இப்படி இவருடைய பெற்றோர்கள் இணைந்தவர்கள் சொல்கிறான், அந்த நன்மையில் வாழ்ந்தவர்களும் இவருடைய சந்ததிகளில் இறைவனுக்கு யார் பொருத்தமாக நடந்தார்களோ அவர்கள் நுழைவார்கள். இப்போலேருந்தே பிள்ளைங்க சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இங்கே மட்டும் இல்லைப்பா, நம்ம அங்கேயும் ஒன்றா இருக்கணும். மனைவிட சொல்லணும், கணவன்கிட்ட சொல்லணும் இல்லையா, நம்மளுடைய சந்ததிகளை சொல்லணும். நம்ம இங்கே மட்டுமா, நம்ம இங்கே அன்பு வச்சுருக்கோம், பாசம் வச்சுருக்கோம், இப்படி உயிருக்கு உயிராக நேசிக்கிறோம், ஒருத்தர் விட்டு இருக்க முடியல, கொஞ்ச நேரம் காணானா தேடுது, இப்படிதானே. ஆனால் இறைவன் சொல்கிறேன், நீங்கள் அங்கேயும் ஒன்றா இருக்கணுமா, நான் சொல்கிறத செய்யுங்க, பின்பற்றுங்க, இறைவனை பின்பற்றுங்க. பின்பற்றும் போது நிலையான சோழபதியில் இவர்களும் இவருடைய பெற்றோர்கள் இவரோடு இணைந்தவர்களும் இவருடைய சந்ததிகளில் இறைவனுக்கு யார் பொருத்தமாக யார் நடந்தார்களோ அவர்களும் நுழைவார்கள். இன்னும் வழக்குகள் ஒவ்வொரு வாயிலும் வழியாக இவரிடம் வருவார்கள். என்ன சொல்ல நீங்கள் பொறுமையை கடைபிடித்ததற்காக உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. இறுதியாக உங்களுடைய வாழ்க்கை மிகவும் நல்லதாயிற்று. இது இப்போ மரணமில்லா பெருவாழ்வு உங்களுக்கு கிடைச்சிருச்சுங்கிறான். நீங்கள் பொறுமை இறைவனுக்காக பொறுத்து கொண்டும் சகித்து கொண்டும் நல்ல செயல் செஞ்சீங்க, நன்மையை தீமை தடுத்துக்கிட்டீங்க, உள்ளத்தோடு இருந்தீங்க, இறைவனுடைய கட்டையை நிறைவேற்றினீங்க, இன்னும் நன்மை செய்வதாக இருந்தீங்க இல்லையா. அதுக்காக இறைவன் சொல்கிறேன், நீங்கள் பொறுமையை கடைபிடித்ததற்காக உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. இறுதியாக உங்களுடைய வாழ்க்கை மிகவும் நல்லதாயிற்று, மரணமில்லா பெருவாழ்வு வாங்கன்றான் இல்லையா. நாற்பத்தி 56 முந்திய மரணத்தை தவிர அங்கு மரணத்தை அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள். இதுதான் அந்த நம்ம பேசின விஷயங்கள். நம்ம இது மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது இதுதான். இது முந்திய மரணத்தை தவிர அங்கு மரணத்தை அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள். மேலும் அவர்கள் நரகத்தின் வேதனையிலிருந்து வேதனை விட்டும் காப்பாற்றி விட்டான். அப்போ மரணமில்லா பெருவாழ்வு எங்கே இருக்குது? இங்கேயா மறுமையிலே, இறந்ததுக்கு அப்புறமேல. சாகா வரம்ன்றது ஒன்று கிடையாது. இறந்ததுக்கப்புறம் மரணமில்லா பெருவாழ்வு, அதை தான் நம்ம விரும்பி வாழ்கிறோம். அப்போ அதுதான் நம்முடைய இலக்காக இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வாழணும் விருப்பம் இருக்குது. இம்மையில் மட்டும் இல்லை, மறுமையில் வாழணும் விருப்பம் இருக்கும். நான் இந்த உலகத்தில் மட்டும் வாழ்கிறேன், அற்ப சுகம் சர்வசுகத்தில் வாழ்ந்துட்டு போயிடுறேன், என் மனைவிச்சபடி வாழ்ந்துட்டு போயிடுறேன் இப்படி அப்படின்னு சொன்னால் இந்த வாழ்க்கை அழியக்கூடியது, நிலை இல்லாது, நிரந்தரம் இல்லாது. ஆனால் மறுமையில் அழிவுக்கு மேலே அழிவாச்சு. அப்போ இந்த உலகத்தை நீங்கள் இப்போ இறைவனுக்கு பயந்து உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணீங்களோ, இறைவன்கிட்ட இம்மையும் மறுமையும் இருக்குங்கிறான். யார் உலக வாழ்க்கை விரும்புகிறாரோ அவன் அதுலேருந்து கொடுத்துருங்கிறான். மறுமையில் எந்த பாக்கியம் கிடையாதுங்கிறான். யார் மறுமை விரும்புகிறாங்களுக்கு சோதிச்சு தான் கொடுப்பேங்கிறான். அந்த சோதனையில் யார் வெற்றி பெறாரோ அவளுக்கு அந்த நிலையான வீடு, நிலையான வாழ்க்கை, மரணம் தீண்டாத வாழ்க்கை. எப்படி முந்திய மரணத்தை தவிர அங்கே அவர்கள் முந்தைய மரணத்தை தவிர அங்கே மரணத்தை அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள். மேலும் அவர்கள் நரகத்திலிருந்து வேதனை விட்டும் காப்பாற்றி விட்டான். சரியா? இப்போ 3:102 அத்தியாயம் 3:102. நம்பிக்கொண்டவரே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டியவாறு அஞ்சுங்கள், இறைவனை அஞ்ச வேண்டியவாறு அஞ்சு. நீங்கள் நம்பிக்கொண்டீங்கன்னு சொன்னால் அஞ்சவாறு அஞ்சுங்க. வெறும் நம்பிக்கை வெறும் சடங்காக இருக்கக்கூடாது, மூட நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. நானும் கடவுள் நம்புகிறேன், நானும் சடங்கு பண்ணுறேன், புண்ணியத்தை தேடி போகிறேன், பரிகாரம் பண்ணுறேன், அது இல்லை. நீங்கள் அஞ்ச வேண்டியவாறு அஞ்சுங்கிறான். மனசாட்சிக்கு பயப்படுங்கிறான், நியாய உணர்வோடு இருக்கீங்கிறான், பயபக்தியோடு இருக்கீங்கிறான். உங்கள் பாவம் புண்ணியம் உங்களுடைய உள்ளத்தில் தான் இருக்குது, எண்ணங்களில் தான் இருக்குது, செயலில் தான் இருக்குது. அதனால் அஞ்ச வேண்டியவாறு அஞ்சுங்கள், மனசாட்சி பயப்படுங்க. மனிதன் நாம் படைத்தோம், உங்களுடைய மனம் உங்களுடைய என்ன பேச அறிவேங்கிறான். உங்களை படைச்சிட்டு உங்களுடைய மனம் உங்களுடைய நான் பேச அறிவேங்கிறான். நீங்கள் அவனுடைய எதையும் மறைக்க முடியாதுங்க. அதனால் அஞ்சு கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் அஞ்ச வேண்டியவாறு அஞ்சுங்கள். மேலும் சாந்தமும் சமாதானம் கொண்டு நிலையின்றி மரணித்து விடாதீர்கள். வேதத்தை எப்படி சொல்ல பாருங்க. நீங்கள்
இறைவன் பொருத்தத்தை நாடி நீங்கள் வாழுங்க. இறைவன் உங்களை பொருந்திக்கொள்ளும், நீங்களும் அவனை பொருந்திக்கொள்ளணும். அதுதான் வெற்றி. தவிர சாந்தமும் சமாதானம் கொண்டு மரணத்தை விடாதீங்கிற. மரணத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும்? மனம் அமைதி பெறணும். ஏன்னா நமக்கு தெரியணும். எது தெரியணும்? என் பாவம் இல்லை, முடிஞ்சளவு இறைவனுக்கு பயந்து வாழ்ந்தேன், இறைவனை பொருத்தமாக வாழ்ந்தேன், இறைவன் பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான். நான் இப்பயும் இறைவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இறைவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு துன்பம் வரும்போதும் கஷ்டம் வரும்போதும் நோய் வரும்போதும் வறுமை வரும்போது இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். அந்த பிரார்த்தனை எனக்கு பயனளிக்குது. இப்போ இறைவன் தான் என்னை பாதுகாப்போம், இறைவன் தான் எனக்கு உதவி செய்வோம். எப்போ நம்ம உணர்ந்துக்கிட்டே இருக்கிறோமோ, அவனை நெருக்கமாக கவனிச்சுட்டே இருக்கிறோமோ, அவனுடைய அருளை நம்ம உணர்றோமோ, அவனுடைய பாதுகாப்பை உணர்றோமோ, அவனுடைய மன்னிப்பு உணர்றோமோ, இது எல்லாமே அவனுடைய மன்னிப்பு தான், இவனுடைய அருள் தான், இவன் பாக்கியம் தான், என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு யார் அதை உணர்ந்து இறைவன் அருளை உணர்றாங்களோ அவருக்கு மரணம் வரும்போது இவ்வளவு நாள் இறைவன் தானே என்னை பாதுகாத்தான், இறைவன் தானே வாழ வச்சான், இறைவன் தானே சுகத்தை கொடுத்தான், இறைவன் தானே எனக்கு அருளை கொடுத்தான், இப்போ நான் அவன்கிட்ட தானே போக போகிறேன், இன்னும் மேலான ஒரு வாழ்க்கை தானே. இப்படி ஒருத்தர் மறைவாக இருந்து ஒரு உதவி செய்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு உதவி செய்கிறார், நல்லா படிக்க வைக்கிறாரு, நிறையா துணிமணிலாம் வாங்கி கொடுக்குறாரு, அவங்களுக்கு வேணுங்கிற வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. ஆனால் அவங்க பார்த்ததில்லை. இப்படி ஆனால் ஃபோனில் மட்டும் பேசிக்கிறாரு, இவங்க வேணுங்கிறத கேட்குறாங்க, அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அப்போ இப்படியே ஒரு காலம் போயிட்டே இருந்து வச்சுங்க. ஒரு நாளுக்கு அப்புறம் கேட்குறாரு, ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப பிரியம், அவரை பார்க்கணும், ஆனால் இவங்க தான் நமக்கு வாழ எல்லாமே கொடுக்குறாங்க, செய்கிறாங்க, எல்லாம் தெரியுது. இன்னும் ஒரு நாள் செய்கிறார், என்னப்பா நீங்கள் வந்துடுறியா அப்படின்னு நினச்சிவாங்க. எங்கேயோ இருந்து என்னை இவ்வளோ தூரம் படிக்க வச்சிங்க, ஆளாக்கினீங்க, எனக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்க, எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தீங்க, நல்லா வசதியாக வாழ்ந்துட்டுருக்கேன், ரொம்ப நெருக்கமாக என்னை கவனிச்சிட்டீங்க, அப்பப்போ விசாரிச்சுக்கிட்டீங்க, என்னை இவ்வளோ அன்பு காமிச்சிங்க, இவ்வளோ பரிவு காமிச்சிங்க, என்னை நீங்கள் எப்பயுமே என்னை கூட இருக்கிற மாதிரியே இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ அங்கே வர சொன்னால் வரமாட்டேன்னா என்ன சொல்லுவான்? வந்துடுறேன், இதுக்கு மேலே என்ன இருக்கும்? உங்கள் கூட இருந்தால் இன்னும் எப்படி இருக்கும் இல்லையா? அப்போ அந்த ஒரு உணர்வு வேணும்ல, அந்த ஒரு ஃபீல் வேணும். அப்போ இறைவன் நம்ம எப்படி உணரணும்? இறைவன் தான் நம்ம படைச்சான், நம்ம வாழ வச்சுட்டு இருக்கிறான், மன்னிச்சிட்டு இருக்கிறான், இன்னும் பிரார்த்தனை ஏற்றுக்கிறான், நம்ம சுகத்தை கொடுக்குறான், அமைதியை கொடுக்குறான், ஆறுதல் கொடுக்குறான். நானும் இறைவனை பேசிக்கிறோம், இறைவன் என்னை பேசி எனக்கு புரியுது. யாரெல்லாம் உணர்றோம் அதை? இப்போயும் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இப்போயும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, இப்போயும் நான் ஒவ்வொரு விஷயமும் அவன்கிட்ட இருந்து தான் அப்படிங்கிற அந்த எப்போ இறைவன் நெருக்கமாக உணர்றோமோ, சமீபமாக உணர்வு. இறைவன் சொல்லலாம், நான் பேட உணர்வு சமீபமாக இருக்குங்கிறான். என்னை பற்றி உங்களிடம் கேட்டால் நான் சமீபமாக இருக்கேன், என் அடியார் என்னை பற்றி உங்களிடம் கேட்டால் சமீபமாக இருக்குன்னு சொல்லுங்கிறான். இறைவன் சமீபமாக இருக்குங்க. நம்ம சமீபம் உணர்றது இல்லையே, நம்ம தூரமாக தான் உணர்றோம். எங்கேயோ கோவில்லையோ குளத்துலையோ புண்ணியத்தலங்கள்லையோ மசூதிலையோ சர்ச்சில் இருக்க தான் உணர்றோம். இறைவன் சொல்ல, நான் உங்க கூட தான்ப்பா இருக்கேன், சமீபமாக இருக்கேங்க. அப்போ யாரெல்லாம் சமீபமாக உணர்றாங்களோ, இறைவன் நெருக்கமாக பேசுகிறாங்களோ, அவனே தியானிக்கிறாங்களோ, அவருடைய மரணம் எப்படி இருக்குன்னு சொன்னால் அது மரணமாக தெரியாது. இப்படி ஒரு இடம்பெறுதல், அவ்வளோதான். இந்த உயிர் இந்த உடலை விட்டு பிரிஞ்சு இன்னொரு உடலுக்கு போக போகுது. அந்த உடல் சொர்க்கத்துக்கான உடலாக இருக்கும். அல்லது பாவம் செஞ்சாங்களா, இந்த உயிர் இன்னொரு உடலுக்கு போக போகுது, அந்த உடல் நரகத்துக்கான உடலாக இருக்கும். அங்கேயே உடல் கொடுக்கப்படும். இதுதானே அனுபவிக்கிறதுக்கு வேணும் தானே. அப்போ நிலையான ஒரு வாழ்க்கைக்கு தயாராக என்ன செய்யணும்? இறைவனை நெருக்கமாக உணர முடியாது. மனிதர்களை பார்க்கக்கூடாது, உறவுகளை பார்க்கக்கூடாது, யாரையும் காயப்படுத்த வேண்டாம், யாரையும் நம்ம இணை வைக்க வேண்டாம். இப்படி இணை வச்சு நெருக்கமாகி இணை வைக்க வேண்டாம், வெறுத்து நம்ம அநியாயம் செய்ய வேண்டாம். நானும் என் இறைவனும் நம்முடைய வாழ்க்கை எப்படி தனித்து வாழணும், தனித்துவத்தோடு வாழணும். இருக்கு உறவுகளோட தான் இருக்கும், சங்கடங்கள் இருக்கிறது, வருத்தம் இருக்கும், விட்டு கொடுங்க, பொறுத்து கொள்ளுங்க, சகித்து கொள்ளுங்க. எல்லாரும் நம்ம யாரும் தூய்மையாளர் கிடையாது, அதே மாதிரி அவங்கள யாரும் தூய்மையாளர் கிடையாது. தூய்மை விரும்புகிறோம். அப்போ இறைவனுக்கு நெருக்கமாகிட்டே இருக்கும். இறைவன் சொல்கிறான், நம்பிக்கொண்டவர்களை என்னை நம்பிக்கொண்டீங்கன்னா அல்லாவை அஞ்ச வேண்டியவாறு அஞ்சுங்கிறான். அவனை கேட்கணும், எப்படி உனக்கு பயப்படணும், எப்படி உனக்கு அஞ்சணும், அஞ்சுனா நான் என்ன செய்யணும்? இதுதானே இறைவனுக்கு அஞ்சுனா என்ன செய்யணும்? பொய் சொல்லக்கூடாது, இறைவனுக்கு அஞ்சுனா புறம் பேசக்கூடாது, இறைவனுக்கு அஞ்சுனா ஏமாற்றக்கூடாது, இறைவனுக்கு அஞ்சுனா கெட்ட எண்ணக்கூடாது, இறைவனுக்கு அஞ்சுனா யாரை பற்றி தவறான எண்ணம் கூடாது. இப்படி இறைவனுக்கு அஞ்சும் போதெல்லாம் நான் பாவத்திலிருந்து விலகிட்டேன். அப்போ புண்ணியத்தை தன்னால் இறைவன் சேர்த்துக்கிட்டே வரான். அப்போ இறைவன் அல்லாவை அஞ்ச வேண்டியவாறு அஞ்சுகள், மேலும் சாந்தமும் சமாதானம் கொண்ட நிலையன்றி மரணத்தை விடாதீர்கள், அது நஷ்டமாகும். இறைவனை பொருந்தி கொள்ளணும், நாமளும் இறைவனை பொருந்திக்கணும். சரியா? அப்படி ஒரு மரணம் எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த மரணம் மரணமாக தெரியாது. அது இப்படிதானே 25:58 அத்தியாயம் 25:58. எனவே மரணம் தீண்ட முடியாது அந்த நிலைத்திருப்பவன் மீது முற்றிலும் நம்பிக்கை வைப்பீராக. இப்போ புரியுதா? நீங்கள் ஒவ்வொருத்தரும் மரணத்தை ஆக வேண்டும், மரணம் விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இறைவன் சொல்கிறான், எனவே மரணம் தீண்ட முடியாது அந்த நிலைத்திருப்பவன், இறைவன் நிலைத்திருப்பவன், நிலையானவன் இல்லையா? அந்த நிலைத்திருப்பவன் மீதே முற்றிலும் நம்பிக்கை வைப்பீராக. இன்னும் அவன் புகழை கொண்டும் போற்றுவீராக. இன்னும் அவன் தன் அடியார்களின் பாவங்களை அறிந்தவனாக இருப்பதே போதுமானவன். ஆகவே தாங்களே பரிசுத்தவான்ட்டு சொல்லி கொள்ளாதீர்கள். எனக்கு மட்டும் தான் சொர்க்கம்னு சொல்லாதீங்க. அப்படி உங்களுக்கு மட்டும் தான் சொர்க்கம், வேறு யாரும் கிடையாதுன்னு சொன்னால் இறந்துருங்க, உயிரை விட்டுருங்கன்னு சொல்கிறான். அப்படி இல்லை இல்லையா? ஒவ்வொருத்தரும் பாவத்து சம்பாதிப்பதாக இருக்கிறோம். ஆனால் இறைவன் மன்னிச்சு வாழ வச்சுருக்கான், இன்னும் மன்னிக்க வேண்டிய வாழ வச்சுருக்கான். அதனால் சாகாவரம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மரணமில்லா பெருவாழ்வு உண்டு. யாருக்கு?
யார் இறைவனுக்கு பொறுத்தது நாடி மனசாட்சி கட்டுப்பட்டு நியாயம் கட்டுப்பட்டு உலக வாழ்க்கையில் தியாகம் என் வாழ்வும் என்னுடைய மரணமும் என்னை இறை வழிபாடும் என்னுடைய தியாகமும் இறைவனுக்கு என்று யார் வாழ்கிறாங்களோ முற்றிலும் அவனை தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு உண்டு. எங்கே இறைவன் சொல்கிறான், நீ என்கிட்ட இருக்குப்பா, மரணமில்லா பெருவாழ்வு இருக்குது. ஆனால் நீங்கள் எதை சம்பாதிச்சுட்டு வரணும், உங்களுடைய பொருள் எனக்கு பயன் தராது, உங்கள் அறிவு எனக்கு பயன் தராது, உங்களுடைய உறவோ எதுவும் என்கிட்ட சிபாரிசு கிடையாது. நீங்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு செயலும் எண்ணங்கான செயலும் மட்டும்தான் இங்கே வரும். அப்போ நான் சம்பாதிச்சு அங்கே வீடு கட்டணும், எப்படி கட்ட முடியும்? இந்த பொருள் அங்கே பயன் தெரியாதில்ல. அப்போ என்னுடைய எண்ணமும் என்னுடைய செயலும் அங்கே எனக்கு நிலையான வீட்டை கட்டி தருவோம்னு சொன்னால் நமக்கு அது முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லையா? எப்படி அதுக்கு மதிப்பே கிடையாதுல்ல. என்னுடைய உள்ளட்சமும் என்னுடைய நல்ல செயலும் மட்டுமே இறைவனத்தில் எனக்கு நிலையான வீட்டை கட்டி தரும் அப்படின்றது நம்ம வீடு அஸ்திவாரமாக போட்டலையே, இந்த இடத்தையும் கவனிக்கல. நம்ம இந்த உலகத்தில் இடம் வாங்கினே செய்யறோம், போய் இடத்த பார்க்குறோம், தேடி தேடி அலைகிறோம், நல்ல இடமா பார்க்குறோம், அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணுறோம், அப்புறம் அதுக்கு ஒரு நாள் பூஜை போட்டு அதுக்கு ஒரு நாள் வீடு கட்ட அஸ்திவாரம் போடுறோம், அப்புறம் அதுக்கு பார்த்து வீடை கட்டி அப்படித்தானே, அப்புறம் அதுக்கு பால் காய்ச்சி உள்ளே போயிருக்கிறதுக்குள்ளே ஒரு ஆகி போகுது. அது நிலையானது கிடையாது. ஒன்று அந்த வீடு கட்டி முடிச்சோம் நம்ம இருக்க மாட்டோம், அதில் நம்ம இருக்குள்ள அந்த வீடு காணா போயிடும் இல்லையா? அப்புறம் சொன்னால் இது எல்லாம் அழியக்கூடியதுங்கிறான். நீங்கள் என்கிட்ட வீடு கட்டுங்க, நிலையானது, இறைவன்கிட்ட வாணிபம் செய்யுங்க, அது அழியாதது. அதில் நீ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னு சொன்னால் இந்த உலக வாழ்க்கை அற்பமானதும் சொற்பமானதும் அல்லாவிடத்து அழகான தங்குவிடம் உண்டு. அவரிடத்தில் சொன்னால் அவர் அல்லாவின் பால் யார் இறந்து விட்டார்களோ அவர் உயிரிழவர்களே உணவளிக்கப்படுகிறார்கள். அவர் இறந்தவர் அல்ல, இறந்தவர்னு நினைக்காதீங்கன்னு சொல்கிறேன். அங்கே தான் மரணமில்லாத பெருவாழ்வு இருக்குது. அந்த மரணமில்லாத பெருவாழ்வு நான் வாழணும் அப்படின்னு சொன்னால் எங்கள் இறைவனே, நாங்கள் உன்னை எப்படி திருப்தி கொண்ட நிலையிலும் நீ எங்களை எப்படி திருப்தி கொண்ட நிலை என்று எங்களை கைப்பற்றி விடாது. முற்றிலும் வழிபடும் முஸ்லீம்களாக விசுவாசமுடையவர்களை எங்களை ஆக்கி வைப்பாயாக. முன்புறத்திலிருந்து எங்களுக்கு நல்லவர்களையும் பாக்கியில் தந்துள்வாயாக. நீ எங்களை எந்த பாதையில் படைத்தாயோ, எந்த வாழ்க்கைக்காக படைத்தாயோ அந்த வாழ்க்கையை எங்களுக்கு நிலையாக்கி வைப்பாயா. நாகவேலையும் எங்களையும் என் குடும்பத்தாரையும் சந்தைகளையும் காப்பாற்றுவாயா. நிச்சயமாக மரணமில்லா ஒரு பெருவாழ்வை தான் நாங்கள் விரும்புகிறோம். அதன் வாக்கு இருக்குது, அந்த வாக்கு மீது நான் நம்பிக்கொண்டோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று நம்பிக்கொண்டோம். நிச்சயமாக எல்லா புகழும் இறைவனுக்கு வருது.